வருதுப்பா, கீழே இருக்குப்பா. என்னப்பா லாஸ்ட் மினிட்ல வந்து போட்டீங்கப்பா நீங்க. வண்டாரு பாருங்க, அங்க வண்டாரு பாருங்க. ரெடி நேரம் ரெக்கார்ட் ரெடி நேரம் ரெக்கார்டு சென்டர் பண்ணிட்டேன். நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவு வெளியீட்டு விழாவின் நிகழ்வு தொடங்குகிறது. நிகழ்வின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நாம் தமிழர் கட்சி தமிழகத்திற்காக, தமிழ் மண்ணின் நீட்சிக்காக, அதன் செழுமைக்காக தன் பார்வையை, கனவை வரைவாய் வடிவமைத்திருக்கிறது. அந்த வரைவை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியிட உறவுகள் அதை பெற்றுக் கொள்வார்கள். எங்களின் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஊடக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நீண்ட காலமாக எம் தாய் நிலத்தில் நிலவுகிற இந்த அரசியலை, இந்த ஆட்சி முறையை மாற்றி ஒரு தூய தேசம் படைக்க வேண்டும் என்கிற துடிப்போடு 15 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் இருக்கிறோம். அதிலே 2016 தொடங்கி 26 வரை 10 ஆண்டுகள் தேர்தல் களத்திலே தொடர்ச்சியாக நிற்கிறோம். ஏனென்றால் வீழ்த்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்திற்கு, அதன் எழுச்சிக்கு, மீட்சிக்கு, அதன் உயர்வுக்கு, மேம்பாட்டிற்கு, விடுதலைக்கு இருக்கிற கடைசி கருவி அரசியல் விடுதலை தான், அரசியல் தான். அந்த நிலையில் ஒரு எளிய பிள்ளைகள், எந்த பின்புலமும் இல்லாது பணம் இருக்கிறவர் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி
மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக உழைக்க வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கி, இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து களத்திலே நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு கனவு, அது என்னுடைய கனவு இல்லை, எம் இனத்தின் கனவு. எங்கள் முன்னோர்களின் மிச்சமும் எச்சமும் தான் நாங்கள். பன்னெடுங்காலமாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு அதுதான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. அது அறம் சார்ந்து ஆட்சி செய்த மறவர்கள் கூட்டத்திலே வந்த பிள்ளைகள் நாங்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறது சிலப்பதிகாரம். அந்த வழியிலே உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் இந்த நிலத்திலிருந்துதான் இருகரமும் விரித்து உலகத்தை ஆற தழுவினான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வள்ளுவ பெருமகனாரிலிருந்து கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய பிள்ளைகள் இந்த நிலத்திலிருந்து மறுபடியும் உலக பொதுமைக்கு ஒரு அரசியல் கோட்பாட்டை முன்வைக்கிறோம். அதை தேர்தல் அறிக்கை என்ற முறையில் இல்லாது ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு. இந்த ஆட்சி எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாறுதலை செய்யுது, இதுவரை இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கு, இங்க இருக்கிற அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு, அதிலிருந்து நம்முடைய அரசியல் கோட்பாடு, நிலைப்பாடு, ஆட்சி முறை எப்படி மாறுது அப்படிங்கிறது எழுத்து வடிவில் அச்சு ஆவணமா கொடுக்கிறோம். அதோட உங்களுக்கு தெரியும், வாசிக்கிற பழக்கம் ரொம்ப குறைந்து போயிட்டதுனால காணொளி ஆவணமாகவும் கொடுக்குறோம். எப்படி நம்ம ஆட்சி முறை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதில் உங்களுக்கு நிறைய ஒவ்வொருவரும் நீண்ட நேரம் ஓடக்கூடிய ஆவணங்கள், அது அவ்வளவு திரையிட்டு காட்ட முடியாது, உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால முன்னோட்டம் மாதிரி, சின்ன முன்னோட்டம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி மாறும், இப்படி இப்படி செய்கிறோங்கிறத நான் போட்டு திரையிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இது ஒரு கனவு. உங்களுக்கு பல முறை கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல நாங்கள், எங்கள் கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, என் நாட்டை இப்படி மாற்றி படைக்கணும்ட்டு. அந்த கனவை இப்போ உங்கள் கையில் அந்த அச்சாவணமாகவும் காணொலி ஆவணமாகவும் உங்கள் கண்களுக்கு விரித்து வைக்கிறோம். அப்புறம் திருப்பி பரப்புரையில் தொடர்ச்சியாக இது மாதிரி திரையிட்டு காட்டும். நம்ம ஆட்சியில் கல்வி எப்படி இருக்கு, நம்ம ஆட்சியில் மருத்துவம் எப்படி இருக்கு, நம்ம ஆட்சியில் வேளாண்மை எப்படி வளர்த்து எடுக்கிறோம், இப்போ தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, இப்போ தாய்மை பசுமை பொருளாதாரம்னா என்ன, நான் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கிறேன், பசிங்கிற சொல்லு இல்லாமல் எப்படி ஒழிக்கிறேன், வறுமை ஏழ்மையை எப்படி இல்லாது போக்குறோம், இது எல்லாமே சான்றுகளோட காட்டும். சும்மா கனவு இல்லை, உலக நாடுகளில் எப்படிலாம் நிர்வாகம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது உங்களுக்கே தெரியும். நம்ம நாடு எப்படி இருக்குது, 60 ஆண்டுகள் ஆண்டு தலைநகர்லேயே பயணிக்க பாதை இல்லை, இது போய் பேசி பயன் இல்லை. அப்போ விமர்சன அரசியலை தாண்டி ஆக்கப்பூர்வமான கருத்தியலை, கோட்பாட்டை, செயல் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற கோட்பாட்டை முன் வச்சு நிற்கிறோம். இப்போ பேரன்பு மிக்கவங்க எல்லோருக்கும் இந்த அச்சு ஆவணத்தை, அந்த செயல்பாட்டு வரவை உங்கள் முன்னாடி வெளியிடுவதில் நான் மகிழ்கிறேன். அது குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க, விமர்சிங்க, அது கருத்துக்களை எடுத்து வைங்க. அதில் நல்லது இருந்தால் கொள்ளுங்கள், நல்லது இருந்தால் தள்ளுங்கள். ஆனால் எப்படியோ அதை கொண்டு போய் சேருங்க. எனக்கு கடந்த காலங்களில் நான் வெளியிட்டு அதை யாரும் போய் சேரலை. இது சாத்தியமில்லாத சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல முடியாது, எனக்கு சாத்தியம் இருக்கு பாருங்கன்னு காட்டுவேன், அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் புரட்சி. நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் புரட்சியாளன் சேவியரா. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தார்களே, தேவையிலிருந்து தான் பிறக்குது. அதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ங்கிறான். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய். வெறுங்காலோட நடந்தேன், கல்லு முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவைப்பிடிச்சு படைச்சிட்டேன். தொலை தூரத்தில் இருக்கிறவனோட பேசணும்னு தோணுச்சு, தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிட்டேன். வானத்தில் பறக்கலாம்னு தோணுச்சு, பருந்த பார்த்தேன், அது மாதிரி நம்மளும் பறக்கணும்னு படைச்சிட்டேன். தண்ணியில் மிதந்து பயணிக்கணும்னு நினச்சேன், படகு வந்துச்சு, அப்புறம் கப்பல் வந்துச்சு. வேகமாக போகணும்னு நினச்சேன், மயில் வந்துருச்சு. இவ்வளோதான், தேவைதான் படைக்குது. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்கணும்னு வச்சு ஒரு ஒளி வாங்கி வந்துச்சு, ஒரு ஒளிவரிக்கு வந்துச்சு, இருளில் இருக்கிற மின்சாரம் வந்துச்சு. அப்படிதான் தேவைதான் படைக்குது. இது தேவையா இல்லையா, அதுதான் இங்கே இப்போ இருக்கிறது.
இப்ப நாங்க வந்திருக்கிறது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு இல்லை. இந்த கட்சியை வீழ்த்தி இந்த கட்சியை வைப்பது, இவரை வீழ்த்தி இவரை பதவியில் அமர்த்துவது அல்ல. இங்கே கட்சி மாறுது, ஆட்சி மாறுது, ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா தான் இங்க கேள்வி. இவங்க வந்தாலும் சாராயம் இருக்கும், இவங்க வந்தாலும் சாராயம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் இலவசம் இருக்கும், இவங்க வந்தாலும் இலவசம் இருக்கும், இவங்க வந்தாலும் காசு கொடுப்பாங்க, இவங்க வந்தாலும் காசு கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க, இவங்க 2000 கொடுப்பாங்க, இன்னொருத்தர் 2500 கொடுப்பாரு. இது சரியா இல்லை. இந்த ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம். இது எங்களுடைய கனவு. அந்த கனவை சுமந்து ரொம்ப நாளா நடந்து வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு, மற்றவங்களுக்கு தேர்தல் களம், எங்களுக்கு ஒரு போர்க்களம். இது அதுல இம்முறையும் 234லையும் தனித்து நாங்கள் போட்டியிடுறது தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது. அப்படி தொடங்க முடியாது. ஏன்னா நான் திருப்பதி போனோம்னா அவர் திருப்பத்தூர்ல போய் நின்றுவார். என் பயணம் என் கால்களை நம்பிதான். பிறர் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானதுங்கிறதா. தாழ்ந்து வீழ்ந்து வளைந்து நெளிந்து வெற்றியை தொடுவதை விட நிமிர்ந்து நின்று தோல்வியை தழுவுவதே மேன்மையானதுங்கிறான். உலகம் பூரா சொல்லி வச்ச அறிஞர் எல்லாம் நமக்கு தான் சொல்லி வச்சிருக்கான். அதனால தனிச்சு நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறோம். நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழி நடத்துங்கிறாங்க. நாங்க ஒரு நல்ல கனவை கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தனித்து பயணிக்கிறோம். அதை அறிவார்ந்த பெருமக்கள், செய்தியின் தூதுவர்களாக இருக்கிறவர்கள், நீங்க இந்த எங்களுடைய கருத்தியலை மக்களிடத்தில் சேர்க்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தீர்கள் என்றால், துணையாக இருந்தீர்கள் என்றால் பெரிய மாறுதலை இந்த மண்ணில் ஏற்படுத்த முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். இந்த ஆவணத்தை வெளியிடுவதில் உங்கள் முன்னாடி நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஒரு விஷயம், போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் எடுத்துடலாம் சார். ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் எடுத்துட்டு அப்புறம் போட்டோ. விஷுவல்ஸ் நீங்க எடுத்துருங்க. விஷுவல்ஸ் ஓகேன்னு சொல்லுங்க, போட்டோ எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம் சார், லுக் பின்னாடி சார், அப்படியே லுக் பின்னாடி. அண்ணா ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் எடுத்துட்டோம். அண்ணா ஓகேன்னு சொல்லுங்கண்ணா. அப்படியே லெஃப்ட் டு ரைட் பாத்துருங்க சார். ரெடி? ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகேமா, தேங்க்யூ. போட்டோகிராஃபர் சென்டர் வந்துருங்க, சென்டர் வந்து போட்டோகிராஃபர்ஸ். சைலன்ஸ் சைலன்ஸ். ரமேஷ் சார், லுக் சென்டர் சார். எல்லாரும் எடுக்கல சார். ஓகே, கொடுங்க. புத்தகம் கொடுத்துருக்கல எல்லாருக்கும்.
ஆட்சியின் வரைவு உங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கனவு இப்போது உங்கள் கைகளில் இருக்குது. இந்த அச்சு ஆவணத்தில் இருக்கிறது முழுக்க முழுக்க காணொலி ஆவணமா ஒவ்வொரு பரப்புரை பயணத்தில் ஒவ்வொரு மேடையிலும் போட்டு இது போல ஒரு எண்ணியல் திரையில போட்டு காட்டி விளக்கி பேசுவோம். அது முழுக்க காட்ட முடியாது, நீண்ட நேரம் எடுக்கும் ஒவ்வொரு இதுவும். அதனால ஒரு சிறு சிறு துளி காட்சிகளாக உங்களுக்கு இதை திரையிடுவதில் நான் மகிழ்கிறேன். முதலாக உங்க பார்வைக்கு தான் இதை படைக்கிறோம். அதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். நம்முடைய கனவு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. நம்முடைய தாத்தன் நல்லாட்சின்னு சொல்லியிருக்கலாம், ஆட்சியேன்னு சொல்லியிருக்கலாம், நல்லாட்சின்னு சொல்றான். பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னெல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயங்கிறான். அதுதான் எங்கள் கனவு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. ஒரு மாநிலத்துல, இந்திய பெருநிலத்துல, இந்த துணைக்கண்டத்துல ஒரு மாநில ஆட்சி இவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமான்னு செய்து காட்டணுங்கிறதா எங்களுடைய கனவு. உலகத்துக்கே முன்மாதிரியான ஒரு ஆட்சி முறையை நிகழ்த்தி காட்டணும் அப்படின்னு. தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, அரசியல் ஆட்சி இல்ல, அறம் சார்ந்த ஆட்சியை செய்யணும்னு நினைக்கிறோம். திரையிடலாம். மொழி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மொழிதான் முகம், முகவரி, அடையாளம் எல்லாம். மொழிதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாமே மொழிதான். அப்ப மற்றவர்களுக்கு மொழி ஒரு தொடர்பு கருவி, அப்படிதான் சொல்றாங்க, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்ங்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லை. தமிழ் நம் உயிர். அதான் நம்ம தாத்தா தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறார். மற்றவர்களுக்கு பேச்சு மொழி, தமிழ் நமக்கு மூச்சு மொழி, அது வீச்சு மொழி. முழங்கு சங்கைன்னு சொல்றாரு, முழங்குன்னு சொல்லல. நம்முடைய பாட்டன் பாரதி வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுங்கிறான். சீமா ஏன் சத்தமா பேசுறாருன்னா அவங்கதான் சொல்றாங்க சத்தமா பேசுறா அப்படின்னு. சத்தியத்தை பேசு, சத்தமா பேசுறா, உண்மையை பேசு, உறக்க பேசுறான்னு முன்னவர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பாரு, அது ஒரு தொடர்பு கருவி இல்லை, ஒவ்வொரு தேசியனத்தின் உயிர். அதுவே முகம், முகவரி, வரலாறு, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாமே அதுதான். ஒரு மொழி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. எல்லாம் மொழி வச்சுதான் அடிப்படையிலே ஒரு இணையம் வரையறுக்கப்படுது, எல்லாமே உருவாகுது. இப்போ உலகெங்கிலும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் பகுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. உதாரணமா நீங்க மானுடனை கணக்கிடும் போது, ஒரு மனிதனை கணக்கிடும் போது சாதி மதம் அடையாளம் ஆகாது, மொழி இனம் தான், மொழி தான். நீ யாருன்னா நீங்க என்ன மொழியில பேசுறீங்கன்னு பார்க்கத்தான். ஐ எம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ எம் இங்கிலீஷ், ஐ எம் பிரெஞ்சு கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ எம் பிரெஞ்சு. அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். அததான் தர்வீஸ் சொல்றான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். அதான் நாமளும் சொல்றோம், நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதான் சொல்றோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழிதான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்ப நீங்க ஐரோப்பால எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்துவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள், நீளங்கள், மொழி வழியே தேசிய இனங்கள், நீளங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் என்ன? பிரியறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி, அந்த வழியே பிரிந்து சென்ற ஒரு நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரியுது? உருது ஆட்சி மொழின்னு என் மொழி என்னானதுன்னு முஜிபுர் ரஹ்மான் டாகா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தவன் கிளர்ச்சி செய்ய, உன்மொழி உருது, என் மொழி வங்கம்னு மொழி வழியே தேசிய இனங்கள், தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று நாடு உருவாயிடுச்சு. இதான் அடிப்படை. உலகங்களும் இதான் வரலாறு. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. சாதி வழியே, மத வழியே இல்லை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அது கேரளா, மலையாளிகளுக்கு கேரளா, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கர்நாடகா, அப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரால ஒரே மதம் தான், பெரும்பான்மை மதம் இந்து தான்.
அப்ப பிறகு ஏன் குஜராத் போகணும்? நீ மராட்டி, நான் குஜராத்தி, அவ்வளவுதான். அப்ப அதை தாண்டி உலகிலே முதன் மொழி, மூத்த மொழி தமிழ். அது வரலாற்றில் பல்வேறு பேர் அறிஞர்கள் நிறுவியிருக்கிறாங்க. அமெரிக்கான் மொழியியல் ஆய்வுங்கிற அலெக்ஸ் கொலியர் கூட உலகின் மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறார். இப்ப காலப்போக்கிலே தமிழ் மொழி பாருங்க, ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுஷ்மா ஓனர் என்ன சொல்றாருன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்து எங்களுக்கு விவசாயம், வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியிலிருந்து கலை சொற்கள், உயிர் சொற்களை, வேர்ச்சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம். நம்ம படிக்கிறோம் மாசானுக புக்காக்க ஒற்றைவைக்கோள் புரட்சியில் அவர் தான் நவீன விஞ்ஞானத்திலிருந்து வேளாண்மையை வளர்த்தாருன்னு. அவர் பரம்பரைக்கு வேளாண்மை எப்படி செய்யறது கற்றுக் கொடுத்தவன் நம்ம முன்னோர்கள்னு அவரே சொல்றாரு, சுஷ்மா உணவே சொல்றாரு. இவங்க டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மற்ற இனங்கள் எல்லாம் அங்கு வந்து குடியேறியவர்கள் ஆய்வு கட்டுரையை நிறுவுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், இந்திய துணைக்கண்ட முழுக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்கிறார். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்கிறார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்கிறார். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்படுது உலகத்துல. சில மொழி பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. இயற்கையின் மொழி, இயற்கையின் மொழி. ஏன்னா அது ஆதி மொழி. ஆதியில் காடுகளில் மனிதன் வாழ்ந்த போது அவன் எழுப்பிய ஒளியில் இருந்து ஆ ஏ ஓ தொலை தூரத்தில் அழைக்க அவன் எழுப்பிய ஒளி இன்னும் தமிழ்ல இருக்குது. ஆ ஏ ஐ ஓ அதெல்லாம் இன்னும் இருக்குது. அதனாலதான் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறாங்க. இப்ப எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். இறையனாரே சிவபெருமானே தந்த மொழிடாங்கிறான். நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தனியா மந்திரம் தேவையில்லை, தமிழே மந்திரம்ங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். நக்கீர பெரும்பாலும் நக்கீரன் நம்ம பாட்டன் பாடுறான். அப்ப இறையனாரே தந்தது. காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற செய்யுளை எழுதி கீழே இறையனார் தான் கையெழுத்து இருக்கு, படிச்சவங்களுக்கு தெரியும். இப்ப பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது, பகவத்கீதை இந்துக்களுக்கானது, குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கானது. இப்படி ஒவ்வொரு மதம் சார்ந்த புனித நூல்கள் இருக்குது. ஆனா எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமயத்திற்கும் ஏற்புடைய ஒரு பொதுமறை உண்டென்றால், ஒரு நீதி நூல் வேத நூல் உண்டென்றால், அது நம்முடைய நாயனார் வள்ளுவ பெருமகனார் வள்ளுவ நாயனார் தந்தருளிய திருக்குறள் தான். நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க திருச்சொல்றார், எல்லா சமயத்திற்கும் ஏற்புடையது. எந்த வேத நூலிலும் இல்லாதது தமிழ் இருப்பது திருக்குறளில் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவன் பாடாத ஒன்றே கிடையாது. காதலை பாடி, காமத்தை பாடி, குடும்பத்தை பாடி, அரசை பாடி, வேளாண்மையை பாடி, எல்லாம். நாங்கெல்லாம் ஒரு கோட்பாட்டை புதிதாக வகுத்துக் கொள்ளல, அவனே வகுத்து தந்துட்டு போயிட்டான். குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இல்வது நாடு, எல்லாம் பாடி தந்துட்டு போயிட்டான். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. வகுத்து இதன்படி நின்று ஆட்சி செய்டான்ட்டான். கடைசியா எனக்கு என்ன சொல்றான், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். வீட்டையும் நாட்டையும் நீ ஆள்ற மாதிரி பாத்துக்கடா, அதாண்டா நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்ட்டான். அந்த மொழி உலகில் இந்த மொழிகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இறைமகன் இயேசு தோன்றி 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கிலம் வருது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் மொழியின் மூத்த மொழி, என் மொழியின் தொன்மை இலக்கணம் இருக்குது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலக்கணம். ஒரு மொழி இலக்கண இலக்கியம் காணுதென்றால் எவ்வளவு தொன்மையா இருக்குன்னு பாருங்க. தொல்காப்பியனே சொல்றான், என்பனார் புலவர் என்று 100 இடத்துக்கு மேல பாடுறான். அவனை தான் நம்ம ஆதின்னு நினைக்கிறோம். அவன் சொல்றான் எனக்கு முன்னாடி அப்படி என்று 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குறிப்பிடுறார், என்பனார் புலவர் என்று. அப்ப அதுல இருந்து நம்ம மொழியினுடைய தொன்மத்தை நீங்க அறியலாம். இந்த தொல்காப்பியனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் யாரு?
இன்னைக்கு பல்கலைக்கழகங்களை நம்ம ஆய்வு செய்யறோம், திருக்குறளை படித்து இன்னைக்கு பேசுறோம். எழுசீர் விருத்தத்தில் எழுசீர்ல ஒரு சொற்பிழை பொருள் பிழை எந்த பிழையும் இல்லாம ஒருத்தன் எழுதியிருக்கான. அவனுக்கு தமிழ் படிப்பிச்சவன் யாருன்னு தேடினீங்கன்னா நம் மொழியின் ஆழம் உங்களுக்கு தெரியும். இந்த மொழி என்பது மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியதுங்கிறார் மார்க்ஸ். இப்போ ஆதியில காடுகளில் வாழ்ந்தவன் எழுப்புறான், தொலை தூரத்தில் இருக்கிறவன் அழைக்கிறதுக்கு ஓ ஐயோ அந்த ஒளிகள் தான் இன்னும் அப்படியே தமிழ்ல இருக்கிறதுனால அது ஆதி மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என் தாய்மொழி என்று நம்ம தாத்தா தேவனைய பாவாணர் தன் ஆய்விலே நிறுவுகிறார். அதாவது நம்முடைய தாத்தா பாவலரேறு முன்னம் தோன்றிய நிலத்தில் மூத்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகமையாத்தவர், எந்திசை வாய்மையால் ஆண்டவர், இந்திய நாவலம் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள்ங்கிறார். வளர்ந்தரு வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியிலே காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்த நல் இல்லறம் வகுத்தவர், காண்தரு பொருளையும் களனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர், ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்ங்கிறார். அப்படிப்பட்ட மொழி நம் மொழி என்பதை உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, சீராசை யாப்பு சந்தம் தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழியில் உலக மொழி தமிழ். எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உலகில் ஒரே மொழி உயர்தனி செம்மொழி தமிழ்தான். எந்த மொழி, இது ரிமோட் எனக்கு இயக்கி, இது மைக் எனக்கு ஒளி வாங்கி, அது ஸ்பீக்கர் ஒளி பெருக்கி, இது கேமரா ஒளிப்பதிவு கருவி, அது டிவி எனக்கு தொலைக்காட்சி, இது டிஜிட்டல் ஸ்கிரீன் எண்ணியல் திரை, எல்லாவற்றுக்கும் கலை சொற்கள் வேர் சொற்களை உயிர் சொற்களை வைத்த ஒரே மொழி உலக மொழி தமிழ் தான். அப்படிப்பட்ட பேசிக்கொண்டே போகலாம், இது சுருக்கமா சொல்றேன். அப்படிப்பட்ட என் தாய்மொழியின் நிலை இன்னைக்கு என்னன்னு பாருங்க. பயன்பாட்டு மொழியா இல்ல, பண்பாட்டு மொழியா இல்ல, வழிபாட்டு மொழியா இல்ல, வழக்காட்டு மொழியா இல்ல, பயிற்று மொழியா இல்ல, பேச்சு மொழியா இல்ல. தமிழன் நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும் பாருங்க. ஆட்சி மொழி அதிகார மொழி எந்த இடத்திலும் இல்லை. திருமண அழைப்புதல்ல கூட இல்லை. அதிகார மொழியா இல்ல, ஆட்சி மொழியா இல்ல, எங்கும் இல்லை. எமது பாட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோங்கிறான் எங்க பாட்டன் பாரதி. அவன்கிட்ட திருப்பி சொல்றான் அவன் பிள்ளை, ஆமா பாரதி எங்கேயும் காணும். மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெருதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு வருந்தி பாடினான் புரட்சி பாவலன். பாருங்க, தமிழன் பண்டிகைக்கே ஹாப்பி பொங்கல் தான், பொங்கல் வாழ்த்துக்கள்னு கூட எழுதுறது இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்குது பாருங்க. இங்க பாருங்க, இதை கவனிங்க கொஞ்சம். அது என்ன எழுதிருக்குன்னா, இங்க பாருங்க, டிஃபன் சென்டர், அதையே டிஃபன் சென்டர், எழுத்து தமிழ்ல இருக்கு, உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இப்ப பாருங்க, அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு இதை பாருங்க, சூப்பர். இந்த பாருங்க போட்டு பாருங்க, பிளஸ்னா பிளஸ் தான், அப்படியே அந்த தமிழ் எழுத்துல பாலாஜி பிளைவுட் டிம்பர், கீழே பாலாஜி பிளைவுட் டிம்பர். அப்ப என்னன்னா, தமிழை ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்தை தமிழ் எழுதுறது, இதுதான் தமிங்கிலம். இவர்கள் இதுவரை கடைபிடிச்ச இருமொழி கொள்கை என் அன்பு உடன் பிறந்தார்களே, இதுதான் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்தை தமிழ் எழுதுறது, இருமொழி கொள்கை. எப்படிப்பட்டது பாருங்க. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு உலகின் தலை சிறந்த மொழியை, ஆகச்சிறந்த இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழியை கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்றான், உலகத்திலே ஆகச்சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு, தன் தாய்மொழியில படிக்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான்டா இருக்கு. அந்த மொழி என் தாய்மொழிக்கு, தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமைங்கிறார் ஆற்றூர் ரவிவர்மா. அந்த மொழி எப்படி எழுதிதான்னு பாருங்க. இதைத்தான் இந்த தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு சொல்றது காரணம் அதுதான் அவர் பாடுறது. இங்க பாருங்க, மம்தா எலக்ட்ரிக்கல், அது மம்தா எலக்ட்ரிக், அது சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு. கோல்டன் ஜூபிலி அபார்ட்மெண்ட்ஸ், அதை சின்னதா போட்டுட்டு இங்கிலாந்து நாட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் வாழ்ற மாதிரி பாருங்க. கோல்டன் ஜூபிலி அபார்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு பெருசு, அங்க கோல்டன் ஜூபிலி அபார்ட்மெண்ட்ஸ். இதை எழுதாம இருந்தா என்ன, எதுக்கு எழுதணும்? அப்ப என் அன்னை தமிழை நீ எவ்வளவு அவமதிக்கிற? நீ தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழில் ஆணையம் வச்ச முழக்கமான எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்க இருக்கு? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அப்படி வந்தது. இன்னைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் நிலைமைக்கு மாற்றி
என் தாய் நிலத்திலே என் தாய்மொழி சிதை தள்ளிக்கப்பட்டுருச்சு. இது திருப்பூர் காட்டன், நியூ ஹேர் லைஃப், பைக் பார்க்கிங் செல்லும் வழி பார்த்துக்கிறீங்க. ஸ்மால் பஸ் தான், சிற்றுந்தெல்லாம் கிடையாது. அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த பேருந்துல சிற்றுந்துன்னு சின்னதாக போட்டிருப்பான். போனா போகுது, தமிழங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம என்னை மாதிரி ஆளுகளுக்கு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அரசு எழுதியிருக்கு பாருங்க, மதுரை ஐ போட்டுருச்சு. அப்புறம் ஒரு காதல் குருவி போட்டுருச்சு. அப்புறம் மதுரை அரசு எழுதியிருக்குது. முதல்வரே சொல்றாரு ரெயின்போவே ரெயின்போனே எழுதுங்கன்ட்டு. தமிழ் வானவில் எழுத சொல்ல, தமிழ் வளர்க்குறாங்க பாருங்க. இப்ப இது போதும், இது உங்களுக்கு போதும். பேச்சு பேச்சு எப்படி பேசுறோம் பாருங்க, எப்படி பேசுறோம் பாருங்க. வம்படி ஆங்கில சொற்களை கலந்து, உங்களுக்கு தெரியாது 20 விழுக்காட்டு சொற்களை தமிழ் இங்கிலீஷுக்கு பிச்சை போட்டிருக்கு, ஆங்கிலத்துக்கு பிச்சை போட்டிருக்கு. எப்படின்னா நம்ம மொழியில இருந்து 500க்கு மேற்பட்ட சொற்களை அவன் எடுத்து பயன்படுத்துறான். நம்முடைய கொல் அவனுடைய கில், நம்மளுடைய காசு அவனுடைய கேசு, நம்முடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், நம்முடைய நாவாய் அவனுடைய நேவி, நம்முடைய பேச்சு அவனுடைய எஸ்போர்ட் ஸ்பீச், அவனுடைய நம்ம உடன் அவன் எஸ்போர்ட் சடன், நம்மளுடைய பஞ்சு அவன் எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு. அவ்வளவுதான். அவன் நம்மகிட்ட இருந்து பல சொற்களை எடுத்து அவன் வச்சிருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. நீங்க இதுல பாருங்க, இங்க பாருங்க நம்ம எப்படி பேசுறாங்க பாருங்க. சும்மா சில இது உங்களுக்கு மாதிரிக்காக காட்டுறேன். டெவலப் பண்றதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து நாங்களே சில விஷயத்தெல்லாம் வந்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா ஒரு குட் கவர்னன்ஸ் பார்க்கும்போது இதுல பாருங்க எல்லாருமே இந்த பட்டானா பேசுறாங்க. ஒன்னும் ஆனா பேசணும், ஆனால் அப்படி சொல்லணும், இல்லைன்னா பட்டு சொல்லணும். பட்டு 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 பட்டுன்னு போட்டு என் மொழி பட்டே போச்சு. நீங்க பாருங்களேன், ஆக்சுவலி சோ இது இல்லாம இந்த பாருங்க, நான் சொல்லல ஆக்சுவலி இல்லைன்னா அடுத்த வார்த்தை வராது. சோன்னு சொல்லினா சோறு இறங்காது. இது ஒரு மொழி பாருங்க, நல்லா கவனிங்க. எப்படி பாருங்க, என் காலேஜ்ல நான் கிளப்போட பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாம என்சிசி சீனியர். ஸோ எங்களுக்கு ஈக்குவலாக தான் ரைட்ஸ் கிடைக்குதே தவிர மென்ஸ்க்கு அதிகமாகவோ விமென்ஸ்க்கு கம்மியாவோ, அப்படி இல்லைன்னா உமன்ஸ்க்கு அதிகமாகவோ மென்ஸ் எங்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கும். சொற்கள் இல்லாம இல்ல, வம்படியா பேசுறது அதுல ஒரு அறிவுன்னு ஒரு அடிப்படை தானே. என் உடன் பிறந்தார்களே, அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும்? ஒரே கேள்வி இதுதான் கேள்வி. ஏய், அவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? அப்ப ஏன் மொழி அறிவு இல்லையா? அது அறிவு இல்லையா? என்ன எப்படி இருக்கு பாருங்க. நாட்டின் பிரதமரே சொல்றாரு, வெளிநாடுகளில் போய் சொல்றாரு, உலக மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ் என் நாட்டில் இருப்பது பெருமை. உலக நாடுகள் இருக்கிறவெல்லாம் தமிழை படிக்க ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். ஆக்ஷன் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. செம்ம ஆக்டிங். படம் சூப்பரா இருக்கு, சிறப்பா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. இவ்வளவுதான். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. அது சொல்லணும். ஃபைட்ஸ், சாங்ஸ், டான்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா வந்திருக்கு. அதாவது அந்த இசைல ஏதோ தமிழ் ஒளிமா இருக்குது பாருங்க. ஒரு இணைப்பு சொல்லு போல, அந்த கன்ஜெக்ஷன் வேடும்பாங்களா, அப்படி இணைப்பு சொல்லு போல அப்படி பேசுறது. இந்த மொழி புது மொழி. ஏன் அதை சொல்றேன்னா, வலி, இதய முழுக்க வலி. என்னன்னா, என் இனம் செத்துருச்சு, இது ஒரு தமிங்கில இனமா மாறிடுச்சு. அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள், நாங்கள் தமிங்கிலர்கள். இது ஒரு இனம். பேருக்கு தமிழ்நாடுன்னு இருக்கு, தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகள். இந்த பாருங்க, லெமன் சாதம் ரெடி. இப்ப நாம வந்தா இருக்கு உனக்கு அடி, அது சொல்ல வேண்டியது இருக்கு. லெமன் ஆங்கிலம், சாதம் சமஸ்கிருதம், ரெடி ஆங்கிலம். அது எதுக்கு தமிழ்ல எழுதுற? எதுக்கு எழுதுறான்னு சொல்லு. எதுக்கு எழுதுற? எவ்வளவு நம்மள அவமதிக்கிறான் பாரு. அப்ப இதுல என்ன சொல்ல வேண்டியதுன்னா, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சின்னு நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் சொல்றாரு. அப்ப தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி வரணுங்கிறதா. அப்ப இருக்கிற ஒரு உங்கால் தமிழர் இல்லையான்னு கேட்கலாம். தமிழரா இருக்காரு, தமிழர் இருக்காரு, தமிழரா இருக்காரா, தமிழுக்காக இருக்காரா, தமிழனுக்காக இருக்காரா? அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப நாம இந்த பெயர் பலகையில எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், கட்டாயமா தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் நம்ம மாத்திடுறோம். அப்படி ஒரு வேலை இல்லை, அவங்க மாத்தலைன்னா நம்ம மாத்திட்டு அவங்களுக்கு கட்டணத்தை கொடுத்துறோம். கட்டணம் அப்படி இல்லைன்னா உரிமத்தை நீக்கிறோம். தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமடா? அதான் நம்ம எழுப்புற கேள்வி.
ஒரு கேள்வி இருக்கு, பொதுவான ஒரு கேள்வி இருக்கு நம்ம மக்கள்கிட்ட. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமான்னு. தமிழ் நமக்கு வேலையும் சோறும் இல்லை, தமிழ் நமக்கு உயிர் என்பதை புரிஞ்சுக்கணும். அது வந்து இப்போ இப்போ அது ஒரு அற்பத்தனமான ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக நம்ம மக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்சி வரும்போது தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைங்கிற சட்டம் வந்துடும். நீங்கள் தப்பிக்கவே முடியாது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. ஆங்கிலம் எதுக்கு படிக்கிற? வெளிநாட்டில் அங்கே போய் பார்த்துக்க. இந்தி எதுக்கு படித்த? வட மாநிலத்தில் அங்கே போய் பார்த்துக்க. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. எல்லா மொழிகளையும் தேவைப்பட்டால் விரும்பினால் கற்றுக்கொள்வோம், எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். இதுதான் நம்ம கொள்கை நிலைப்பாடு. உலகத்தின் எம்மொழியும் கற்போம். அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தான் வேலையில் முன்னுரிமைன்னு வரும். அரசு பள்ளி கல்லூரியில் பயிற்று மொழி தமிழாக இருக்கும், கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கும். என் நாட்டு அறிவியலை, என் நாட்டு வரலாறு, என் நாட்டு புவியியலை நான் எதுக்கு ஆங்கிலத்தில் படிக்கணும்? என் நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு படிக்கணும்? எதுக்கு மொழியில் படிக்கணும்? நான் ஆஸ்திரேலியாவில் பிரிட்டனில் போய் வேளாண்மை செய்ய போகிறேன்னா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் விளைய வைக்கிறத நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? நம்ம தமிழ் என்று பேசுவது வந்து எந்த மொழியும், நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். தமிழர் என்று பேசுவதெல்லாம் வந்து இன வெறியாகாது. அது இன உரிமை, இன உணர்வு. ஒவ்வொரு தேசிய இனங்களும் அப்படிதான் இருக்கு. ஆங்கிலத்தோடு தமிழ் கலந்து பேசுவானா? நமக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் எந்த மொழி வழி தேசிய இனத்திற்கும் முழு மொழியும் இல்லை. தமிழுக்கு மட்டும்தான், தமிழ் மட்டும்தான் முழுமையான மொழி. இப்போ கேரளா போனீங்கன்னா பாதிக்கு மேலே 40க்கு மேற்பட்டவர்கள் சொல்லிருக்காது. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான். எல்லா மாநிலத்திலையும் சினிமா தான், பிக்சர் தான். நமக்கு அப்படி இல்லை, திரைப்படம்னு இருக்கு. அவங்க எல்லாருக்குமே இது மைக்கு தான், நமக்கு தான் இது ஒளி வாங்கின்னு இருக்கு. அப்போ அந்த அவங்களும் நம்ம மாதிரி தான் ஆங்கிலம் கலந்து பேசுறாங்க. ஆனால் அவங்க வருத்தப்படலை, கவலைப்படலை. ஏன்னா நம்ம மொழி அழிந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம அதை மீட்கணும், காக்கணும்னு போராடுறோம். நாம என்ன சொல்றோம்னா, கொள்கை, நம்முடைய மொழி கொள்கை என்னவா வகுக்கிறோம்னா, மும்மொழி கொள்கையை மோசடி கொள்கையா பார்க்கிறோம், இருமொழி கொள்கையை ஏமாற்று கொள்கையா பார்க்கிறோம். கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழி வழி தேசிய இனங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்திலே எல்லாருக்கும் ஒரே மொழியா தான் இருக்கணும். அவன் தாய்மொழி தான் இருக்கணும். விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம். ஆனால் தாய்மொழியில் நல்ல புலமை பெற்றவன் எல்லா மொழிகளையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். 6 மாசத்துல ஆங்கிலம் கற்றுத்தரப்படும், சரளமாக பேசணும். இந்த தெருவங்கும் விளம்பரம் இருக்கும்போது 6 மாசத்துல கற்றுக்கொள்ள முடியும். வாழ்நாள் முழுக்க அதுக்கு படிச்சுட்டு கிடக்கணும். அடுத்த மொழியில பேசுறது எப்படி? இங்கிலீஷ் வந்து நாலேஜ்னு எவன் சொல்லி கொடுத்தது? அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். திரும்ப சொல்றேன், ஆங்கிலம் அறிவல்ல, மொழி. வெள்ளை வந்து அழகல்ல, ஒரு நிறம். இது ஒரு கவர்ச்சி. இது அந்த அடிப்படையை தகர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்க பிள்ளைகள். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். இந்தி தேவையா படிச்சுக்கிறோம். இப்ப எங்க ஊர்ல இப்ப என் தம்பி இருக்கான், பூமி இருக்கான், என்னோட பாதுகாப்புக்கு இருக்கான். ராணுவத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வந்தான். என் தம்பி எல்லாம் வந்தாங்க. நல்லா அழகா ஹிந்தி பேசுவாப்ல, நல்லா பேசுவாப்ல. எப்படி பேசுறாரு? ஹிந்தி படிச்சுட்டு வேலை சேர்ந்தாரா? தேவைப்படுது, அங்க போய் கத்துக்கிட்டாரு. நாங்க எல்லாம் நாடை இழந்து பல்வேறு நாடுகளில் ஏதிலிகளா போனோம். இப்ப பிரான்ஸுக்கே போயிருக்கோம்னு வச்சுக்கிறோங்க. எங்க மக்கள் ஈழத்திலிருந்து போயிருக்கோம். எங்க உறவுகள் அழகாக பிரெஞ்சு பேசுவாங்க. எப்படி பேசுறாங்க? நாங்க பிரெஞ்சு கத்துக்கிட்டு அகதியா போனோம், ஏதிலிகளா போனோம். தேவைப்படுது, மொழி கற்றுக்கிறோம், அவ்வளவுதானே. தன் தாய்மொழியை கற்காத நீ எந்த மொழியை கற்று நீ என்ன? நீ ஒரு தாயை மறந்துட்டு பெற்ற தாயை அடையாளம் தெரியல, நீ யாரு? நீ நினைவிழந்தவன் ஆயிர மாட்டியா? நோயாளி ஆயிர மாட்டியா? அதனால இப்ப தாய்மொழி மீட்சி உங்களுக்கு தெரியும். தமிழை வந்து இது கொஞ்சம் காட்டுறேன். இதுக்கு பின்னாடி நான்
நிறைய போட்டு போட்டு காட்டுவேன். என் மொழியின் தொன்மம் என்ன, என் இது என்ன, அது பெருமை என்ன. நான் சிதைந்து அழிய விட முடியாது. என் தாயை மரணப்படுக்கையில் விட்டுட்டு போக முடியாது. நான் மீட்டு மறு கட்டமைப்பை உருவாக்குவேன். இப்போ நம்மளுடைய ஆட்சியின் அந்த முறை உங்களுக்கு தெரியுது. அது எல்லா துறைகளையும் நம்ம செழுமைப்படுத்துகிறோம், சிறப்பான மாறுதலை கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஆட்சி வந்து நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் அடிப்படை கட்டமைப்பு. அப்போ முதல்ல நீரை பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு, உங்களுக்கு தெரியும். இப்போ நீர்வள பெருக்கம், அதில் முதல்ல செழுமை அடைகிறோம். நீர், நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் சொல்றார். இப்போ மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் என்றால் வளம் இல்லை, வளம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுது. இப்போ முதல்ல நீர் வளப்பு இருக்கும். இப்போ நீரை வந்து தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை அடைய வேண்டியது இருக்குது. அதை நம்ம அறிவு மூதாட்டி அவ்வை வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்ங்கிறான். அப்போ வரப்பு உயரவா இருக்கு, இங்கே நீர் உயரல, அதான் பிரச்சனை. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு மோசிக்கிறனார் பாடுறாரு. அது என்ன சொல்றாருன்னா, நெல் உயிர் தான், நெல்லும் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனா மன்னன் உயிர்த்தே ஒரு நல்ல ஆட்சியாளன், நல்ல அரசன் இல்ல, நல்ல அமைச்சன் இல்லைன்னா இது ரெண்டும் இருந்து பயன் இல்லைங்கிறப்ப. இப்ப நமக்கு எப்படி பயன் இல்லாம இருக்கு? நெல்லும் தரமா இல்ல, நஞ்சா இருக்கு உணவும், நீரும் நஞ்சா இருக்கு. வற்றாத பாருங்க, 36 ஆறுகள் நமக்கு இருந்திருக்குது. 154 ஆறுகள் நீர் தமிழ் நிலத்துல பண்டை தமிழகத்துல வளங்கொழிக்க செஞ்சிருக்கு. 156 கிளை நதிகள், 34 வந்து பெரும் நதிகள், பெரும் ஆறுகள். அதுல நம்ம பாட்டை என்ன பாடுறோம்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொருவை பொருணை நிதி என மேவிய பல ஆறு கூட திருமேனி செழித்த தமிழ்நாடுங்கிறான். பா இருக்குது, ஆனா ஆறு தான் இல்லை, நீர் தான் இல்லைன்னா. வைகையும் இல்லை, காவிரியும் இல்லை, பாலாறும் இல்லை, பொருணை அதான் அந்த தாமிரபரணியை தான் பொருணைங்கிறார். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இப்படி பல பருவமழைகள் நமக்கு அமுதமாக இந்த பூமியில் பொழிந்து செழிக்க வச்சுச்சு. இன்னைக்கு பருவமழைங்கிறதே ஒன்று கிடையாது, உங்களுக்கு தெரியும். பருவமழைங்கிறதே கிடையாது, பெருமழை அல்லது புயல் மழை இதான். ஏன்னா நம்ம காலநிலையை பருவநிலையை மாற்றிட்டதுனால நீங்க இயக்குங்க, நான் தேவைன்னா நிறுத்திப்பேன். உலகத்தில் முதலா ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே உலகத்திற்கு நிரூபித்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான். எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் பெருவளத்தான் என்ற பேரு அவனுக்கு தான் வந்தது. ஏன்னா அந்த நீரை தேக்கி வளத்தை பெருக்கினான்ங்கிறதுக்காக. அப்போ வந்து நம்ம 150 லட்சம் குறுக்கம் ஏக்கர், அது ஏக்கருங்க குறுக்கம் விவசாயம் பண்ணோம், வேளாண்மை. இன்னைக்கு வந்து 120 ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. இப்போ 4300 டிஎம்சி பயன்படுத்துறது 2000 தான் பயன்படுத்துறோம், மீதி 2300 கடல்ல விட்டுரும். உடனே இப்போ சென்னையிலே நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு நீர் தேங்குதுன்னு. அடுத்த நொடி அதை அப்படியே போடுறோம், இல்லை சாலையில தேங்கி கிடக்குது, இல்லைன்னா அப்படியே கடல்ல போய் விட்டுரும். அதை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் நம்மகிட்ட இல்லை. வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிப்போம்னு சொன்னாங்க. நான் வீட்டில் சேமித்தோம், நாட்டில் எங்கே சேமிச்சாங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இன்னைக்கு ஏரி குளமெல்லாம் குடியிருப்புகளாக மாற்றினதான் இவருடைய சாதனை. அப்போ தென் மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவு பெறுகிற மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு. நமக்கு போதுமான அளவுக்கு நீர் இருக்குது. இப்போ 2300 டிஎம்சியில் 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையேந்திரம். ஒரு 500 டிஎம்சியை நம்ம சேமிச்சிட்டாலே நம்ம பிற மாநிலத்தை சார்ந்து நீர் தேவைக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு பாருங்க, இது வந்து நொய்யலாறு. காவிரியிலே தண்ணி திறந்து விடும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதை நான் விரிவா காட்டும்போது தெளிவா விளக்கி பேசுவேன், பெருசா காட்டுவேன் அதை. இது வந்து இது நீர் தான், அது நுரை. அமைச்சர்கிட்ட கேட்டா மக்கள் போட்டு குளிச்ச சோப்பு அப்படின்றாரு. இதை சாய கழிவு, ஆலை கழிவுகள் அப்படி விடுறதுனால இந்த நீர் இதுல கலக்குது. இந்த நீர் நஞ்சு.
இது நிலத்துல படியும் போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. இதை ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்கள் குடிக்கணும், அது விஷத்தை குடிக்குது. இதை பாய்ச்சி விளைய வைக்கிற பொருள் விளை பொருளோ எல்லாம் கத்தரிக்காயோ நெல்லோ அரிசியோ பருப்போ நஞ்சாதான் விளையும். அது தனியா பேசணும். பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயோட பிறக்குதுங்கிறது தனி, அது தனியா பேசணும். நம்ம எப்படி இது கூவம் ஆறு, இப்படி இருந்த ஆறு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப நாம அந்த தண்ணியை கலக்க விடலை, கூவத்துக்குள்ள கலக்க விடலை. வெளியில் இங்கிருந்து கழிவு நீர்லாம் எடுத்து குழாய் மூலமா நான் வெளியில் எடுத்துட்டு போயிடுறோம். மறுபடியும் தூய நீர் ஓடுற மாதிரி வருது. அதை நல்ல நதியாவே மாத்திடுறோம். நம்ம அதை தெளிவாக விளக்கி பின்னாடி போட்டு காட்டுறேன். நான் அதான் நீரை தேக்கிறதுக்குன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதுங்கிறாங்க. ஆனா சந்திரபாபு நாயுடு பாலாறுல 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டாரு. அவருக்கு 33 கிலோமீட்டர் தான் ஓடுது, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு தடுப்பணையும் நம்ம கட்டலை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய துணையை கட்டினாங்கிறங்களே வெளியே ஒரு அணையை கூட கட்டலை. இப்ப பாண்டியாறு பொன்னம்பலாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடை, இயற்கையின் அரும்பெருங்கொடை. இது என்ன செய்யுது, இப்ப கேரளாவில் 6 மாவட்டத்தை செலுக்கி வைக்குது. கணக்கில்லாத வெள்ளப்பெருக்கெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஓடுது. அப்ப அம்மையார் இந்திரா காந்தி இதுல அடிக்கல் நாட்டி ஒரு அணையை கட்டுறதுக்கு முயற்சிச்சாங்க. அப்ப கேரளாவில் அவங்க ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதை கைவிட்டுட்டாங்க. அப்ப நாம எவரை எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கவலைப்படல, அங்க அணையை கட்டி திருப்புறோம். இங்க போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கு. பெரும் குழாய்கள் மூலமா எடுத்துக்கொண்டு போய் மேட்டூர்ல நம்ம காவிரி படுகையில் எங்கெங்க தண்ணி தேவைப்படுதோ அங்க போய் நான் எடுத்துட்டு போயிடுவேன். இப்ப உங்களுக்கு காட்சியா காட்டுறேன். நான் உண்மையிலே பாண்டியார்ல ஓடுறது தான் நம்ம காட்டுறது, கற்பனை ஒண்ணும் இல்லை. நீங்க ஏஐ நினைச்சிட போறீங்க. உண்மையிலே பாண்டியார் பொன்னம்பலம். அப்ப அங்க ஒரு அணையை கட்டி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை ராசி மணல்ங்கிற ஒரு இடத்துல அணை, எங்கெங்கெல்லாம் நீர்த்தேக்கம் இருக்கும் கணக்கில்லாத, நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்ப நீங்க விண்வெளியில பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேம விழுந்த மாதிரி என் தேசத்துல வெறும் தேமலா இருக்கு, நீர் தேமல். எங்க பார்த்தாலும் குளம் குட்டை ஏரி கண்மாய் தாங்கல்னு வெட்டி வெட்டி நிறைச்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன் எனக்கு தண்ணி தராதேன்னுருவேன். கர்நாடகாவில் நானே தராத அப்படின்னு, நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனா ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னு திறந்து விட்டாயின்னு வச்சுக்க, தொலைச்சு போடுவேன். நீயே வச்சுக்கப்பா அப்படின்ற. ஏன்னா அவன் கேட்டாலும் தரப்போறதில்ல, பிறகு கேட்கணும் நம்ம. இப்ப நமக்கு என்ன இதுல கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு அல்லது சுடுகாடு. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. இப்ப உங்களுக்கு போத்தல்ல வந்துருது, நீங்க குடிக்கிறீங்க. அப்ப காக்கை குருவி மான் மைனா கொக்கு சிறு யானை புலி சிங்கங்கரடி பட்டுப்பூச்சி தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும் ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம், அதெல்லாம் செத்தா எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீங்க இல்லாம அது வாழும், அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை, அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப என் அப்பா என்ன சொல்றாங்க, நீ தண்ணீரை பூமிக்குள்ள ஆழ்குழாயை நிறுத்தணுங்கிறாங்க. இப்ப 400 அடி 500 அடிக்கு நீங்க பூமிக்கு கீழே போய் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். அப்ப மற்ற மரங்கள் செடி கொடிகள் அந்த 400 அடி 500 அடிக்கு வேற உள்ள இறக்கி தண்ணீர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்ப உனக்கு தண்ணீர் வானத்துல தேடு, மேகத்துல தேடு. அப்ப அங்க மேல இருக்கிற தண்ணீரை கீழே அறுவடை செஞ்சு கொண்டு வா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையா கொண்டு வரும். அதான் மரம், மண்ணின் வரம், வரப்பதே மனிதாரம்ங்கிறோம். மரத்துக்கு மாநாடு வர்றான், மரத்தோட பேசிட்டுக்கான்னு சிரிக்கிறீங்க. நான் என்ன செய்யறது உங்களை போய்? மரத்துக்கு ஓட்டா இருக்கேங்க, மரத்துக்கு ஓட்டு இல்லை, என் உயிர் அதுகிட்ட இருக்கு, அதனால நான் பேசுறேன். உலகத்தில் எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம் செடி கொடிகளை தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் முறையில நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இதையெல்லாம் படிப்பிக்காத ஒரு கல்வின்னு வச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்ப எங்களுடைய அதுதான் சொல்றாரு நம்ம அப்பா நம்மால் வரவங்க சொல்றாங்க. இங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த குடிநீரை பாருங்க, அரசு இது கொடுக்குது, மடிக்கணினி கொடுக்குது, மிதிவண்டி கொடுக்குது, மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குது, மசாலா அரைக்கிறது கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இலவசம். நான் ரொம்ப நாள் விமர்சிச்சுட்டு இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டாங்க. விலையில்லா. எனக்கு திருட்டுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு அப்படி சொல்றோம்ல, அது மாற்று பேர் இல்லை தமிழ்ல. அதனால அது விலையில்லாம் மடிக்கணினி. நான் கேட்டேன், விலை இல்லாம எங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்க வாங்கின இடத்துல விலை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு திட்டம் பாருங்க. அரசு காசுல
தன் கட்சிக்கு தன்னுடைய முத்திரை தன்னுடைய சின்னத்தை போட்டு 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வேட்டி செலவு கொடுக்குறேன்னு அதில் அரசு காசுல தன் கட்சிக்கு வாக்கு சேகரித்துக்கிறது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்கா பாருங்க. ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க தான் கேட்க வேண்டிய ஆளுங்க, நீங்க தான் கேட்கணும். பாருங்க, தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாத்திடுச்சு. இதுல என்னன்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர் சொல்றாங்க 800 கோடி மக்கள் உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்கு. இப்போ 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை 20 விழுக்காடா உயர்த்துறது எப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சான் பாருங்க. அவன் தான் உலகத்துல கொடுமை, ஹிட்லரையும் விட கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை. பாருங்க, எல்லாம் வித்துட்டு இப்ப சொல்றான், நீ இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை விடுறான். அவ்வளவுதான் அவனுடைய பொறுப்பு, அவ்வளவுதான் பொறுப்பு. இப்ப தமிழ்நாடு அறிவிக்கல 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்ட்டு, அவ்வளவுதான் அரசினுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் தலைநகர் கேப்டன் நகர்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அது தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகருக்கு வந்தது நமக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, மனிதர்கள் நம்ம போத்தல்ல குடிக்கிறோம், இந்த மற்ற உயிரினங்கள் படுகிற பாட பாருங்க, அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமான்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த அணிலாம் கையெடுத்து கும்பிட்டு தண்ணி கேட்குது பாருங்க, என்ன கொடுமை பாருங்க. அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட வேண்டியது. இது சும்மா ஒரு மாதிரி காட்டியிருக்கேன். இது நீண்ட நேரம் ஓடும். நான் அங்க திரையிட்டு காட்டும் போது வாக்கு சேரிக்கிற இடத்துல நீண்ட நேரம் ஓடும். ஒவ்வொன்றையும் நான் காட்டுவேன், எப்படியெல்லாம் இந்த இது பண்ணுது, இது எப்படி ஏற்புடையதான்னு கேட்பேன். இது கேட்பேன். இப்போ அடுத்து, இப்போ நீரில் நம்ம தண்ணீரை அடைஞ்சிடறேன், அது நான் அடைஞ்சிடறேன். நான் இன்னும் தெளிவாக விளக்கி பேசுகிறேன், அதில் வரைவிலையும் கொடுத்துருப்பேன். இப்போ வயிறுக்கு வரேன். வயிறு, இப்போ வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. அதனால என்ன சொல்றேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலேன்னு சொல்றது காரணம் தான். பசிங்கிற சொல்ல இல்லாம ஒழிச்சிருவேன். அது நீங்க சும்மா விளையாட்டு சொல்ற, உண்மையிலே ஒழிப்பேன், உண்மையிலே ஒழிப்பேன். நீங்க சும்மா ஒப்புக்கு, ஏன்னா நான் இலவசம் தர்றேன்னு சொல்லலையே, அதுதான் சொல்றாரு. நீங்க இவன் இப்படி வெற்று வாக்குறுதிகளை கொடுக்குறவன், அடிக்கடி வாக்குறுதி கொடுக்குறவன் நிறைவேற்ற மாட்டான், சும்மா சொல்லி விடுறது. இங்க பாருங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டாரு. உழவு தாண்டா, அதுக்கு பின்னாடி தாண்டா எல்லாம்ட்டாரு. இதுல என்னன்னா, இந்த வேளாண்மையை இவங்க நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, படிக்காதவன் செய்யற தொழில். எனக்கு வேளாண்மை தொழில் இல்லை, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதியில் நாம் செஞ்சது அதுதான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல. திரும்ப திரும்ப சொல்றது, படிக்காதவன் செய்யறது. படிக்காதவனுக்கு தான் பசிக்கும், படிச்சவனுக்கு பசிக்காதான்னு கேட்டா அவங்கள்ட்ட பதில் இல்லை. என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்க சாப்பிட்டு வரல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீங்க விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பலாம், அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம் சயின்டிஸ்ட் சந்திராயனை, அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு நம்ம சம்சாரி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கவனிச்சீங்கன்னா அது புரியும். அப்ப வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் தொன்று தொட்ட மரபு. அப்ப குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்லங்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள். அப்போது ஒரு வாழ்க்கை முறை, நமது தொன்று தொட்ட பண்பாடு, அடிப்படை உயிர் தேவையில் ஒண்ணு உணவு தேவையத்தான் இருக்குது. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்பு அடையல, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடா போய் பிறரிடத்துல உணவுக்கு கையேந்திரதான் பிச்சை. ஒரு நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டுல கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்து பாலைவன நாட்டுல, எகிப்துல, ஈஜிப்துல இறக்குமதி செய்து இவ்வளவு வளர்த்த வச்சு ஒரு பாலைவன நாட்டுல பருப்பை விளை வைக்க முடியல. ஆனா காரை ஏற்றுமதி செய்து, சோறை இறக்குமதி செய்து, எப்படி பாருங்க. அப்ப உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது, அதை நிறைவு செய்யறதுக்கு இருக்கிற ஒண்ணு வேளாண்மை தான். அப்ப வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சடிக்கும். உங்களுக்கு தெரியும், சோமாலியா, நைஜீரியா, இன்னைக்கு வெனிசுலா, ரஷ்யாவே உடைஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பகிர்வு கடையில் நின்னதுனால தான் பிரிஞ்சு போயிட்டேன். இப்ப எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீ என்ன செய்வாய்ச்சியமா, அந்த வேளாண்மையை நானே, நீ என்ன உனக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், இது ஒரு நோய். நானே அரசு பணியாற்றுறேன் வாடா அப்படின்னா இது சிரிக்கிறது. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், அரசு வேலையா இருக்கலாம், உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா, அது அரசு வேலையாக்க கூடாதா?
எங்க தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண வச்சிருந்தார்ல காமராஜ், அதுல எல்லாருமே வேலை செஞ்சல, அரசு வேலை தானே. என்ன உனக்கு பிரச்சனை? குப்பை அல்றவன் அரசாங்க பணியா இருக்கலாம், இவன் அரசாங்க பணியா இருக்கலாம், சாராயம் ஊற்றி கொடுக்கணும் அரசாங்க பண்ணலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் வெட்டினியர் டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர், ஆனா ஆடு மாடு வளர்க்குறவன் அரசு பணியா இருக்க கூடாது. இது ஒரு நோய், ஒரு நோய். இது ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ முடியாது தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை சுடுகாடு. இன்னைக்கு அவன் சாகிறத உங்களுக்கு தொலைக்காட்சியில தாள்களில் செய்தி, நாளைக்கு நீங்க சோறு இல்லாம சாக போறீங்கிறதுக்கு எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை அறிவு சமூகம் அறியணும். அது சொன்ன கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. ஒரு கவிஞன் எழுதுனது, அவன் வழியில எழுதி வச்சிருக்கான், உணர்ந்தா எழுதுறான். எங்க பாட்டி சொல்ற அறிவு மூதாட்டி அவ பசி வந்தா 10 பறந்து போயிருமாடா, மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் இந்த பாருங்க முயற்சி தொழில் முயற்சி காமம் எல்லாம் பறந்து போயிருமாடா. அப்ப அடிப்படையில நீ மனிதனாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பசியை ஒழிக்கணும். பசியை ஒளி, பசிங்கிற சொல்லு இல்லாம உங்களுக்கு தெரியாது, 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் இந்த நாட்டில் தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க போறாங்க. நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, என் நாட்டில் எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது பசிங்கிற சொல் இல்லாம நான் ஒழிக்கல, நான் பிரபாகரன் இல்ல. பாருங்க அப்புறம் இங்க இதுல என்ன இருக்குன்னா, ரசாயன உரம் கீழே இங்க வருங்க, ரசாயன உரம் மேல பூச்சிக்கொல்லி, அப்போ கீழையும் நஞ்சு மேலையும் நஞ்சு, விளையிறது நஞ்சா விளையுது. அதனாலதான் எங்க அப்பா என்ன சொல்றாங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. நீ நம்ம இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைன்னு சொல்றோம். வேளாண்மை இயற்கை தான். அப்ப இயற்கை ஏன் சேர்க்க வேண்டியிருக்கு? செயற்கை ஒரு ரசாயன வேளாண்மை வந்துருச்சு. அப்ப அதை தூக்கிடுறோம். தூக்கிட்டு அது உரத்துக்கு என்ன பண்ணுவது, அது ஆடு மாடு வளர்க்குறனே, அந்த ஆடு மாட்டு கழிவுல இருந்து இயற்கை வேளாண்மை செய்வேன். ஒரு நஞ்சு இருக்காது என் பிள்ளைகளுக்கு. நஞ்சு ஒரு நஞ்சுன்னு ஒண்ணு சொல்ல முடியாது. அப்ப வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரத்தை நாங்க கட்டமைக்கிறதுனால அதை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்னு சொல்றோம். இப்ப நான் இப்ப பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கணிப்பொறி துறையில் அவர் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் பிதாமகன். அவர் 2,70,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் வேளாண்மை செய்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் பில்கேட்ஸ் இங்கே வேளாண்மை செய்கிறாருன்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்ற மாதிரி சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு. அவர் என்ன சொல்றாரு, அங்கதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுங்கிறது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க, கொஞ்சம் காட்டுறேன் பின்னாடி. அப்ப அரசே வேளாண்மை செய்யுது, நானே வேளாண்மை செஞ்சிடறேன். எங்கு பார்த்தாலும் பண்ணை நிலங்கள், கூட்டு பண்ணை வேளாண் நிலங்கள் 1000 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு நான் எடுத்துறேன். நிலம் இல்லைன்னா என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், ஒத்திக்கு எடுத்துக்கிறேன். 25 ஆண்டுக்கு ஆங்கிலத்தில் லீஸுங்கிறோம்ல, அப்படி எடுத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செஞ்சு அங்க முல்லை மருதம் நெய்தல் அங்காடி என்று பிரிச்சிடுறேன். பிரிச்சு எல்லா இடத்துலையும் வச்சிடறோம். ஒரே விலை தான். இப்ப வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு இருக்கும், வேளாண் பெருமக்களை கொண்டு. அது நாடங்களும் தக்காளி 1 கிலோனா 1 கிலோ அவங்க தீர்மானிக்கிற விலைக்கு விற்போம். வெங்காயம் இத்தனை ரூபாய்னா இத்தனை. இங்க விலை ஏறிடுச்சு இறங்கிடுச்சுலாம் அது இல்லை. இவங்கள மாதிரி விளைய வச்ச நெல் முளைகள் அல்ல தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை. மாவட்ட தலைநகர் தோறும் உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கும், முறையா கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைப்போம். பசிங்கிற சொல்லு இருக்காது. ஏன்னா நாங்களே கொடுத்துருவோம் என் மக்களுக்கு. என்னுடைய பெரிய கனவு பசி இல்லாம ஒழிக்கணுங்கிறது தான். நோய் நாடி நோய் முதல் நாடி அதை நிற்க வாய் நாடி வாய்ப்பை செயல் நம்ம சொல்றோம். இப்ப மருத்துவம், இப்ப உயிர் வந்துருச்சு, வயிறு வந்துருச்சு, அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம். இந்த மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைங்கிறது எங்களுடைய கனவு. அதுல என்ன சொல்றேன்னா, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மருத்துவ மகனுக்கும் கிடைக்க செய்யறதா முழுமையான மக்களாட்சி. அதை நாங்க கடைபிடிப்போம். இப்ப மருத்துவமனை இருக்கு, அது அது இலவசமா தான் இருக்கு. ஆனா தரமா இருக்குதாங்கிறதான் கேள்வி. தரமா இருக்கா அதான் கேள்வி. இப்ப அதுல என்ன நமக்கு கேள்வி எழுதுன்னா, மருந்தெல்லாம் மருத்துவம் தான் நம்முடைய கனவு. ஏன்னா மருத்துவரே தேவைப்படாத ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரு ஆரோக்கியமான சமூகம். உங்களுக்கு தெரியும், நீங்க அறிவார்ந்தவர்கள், எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக தேவை இருக்கோ, மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு பொருள். அப்ப அது நோயற்ற, அது ஆரோக்கியமான நாடு இல்லை. அப்ப அந்த தேவையை குறைக்கணும், அதான் சுகாதாரமான ஆரோக்கியமான நாடு.
அப்போ மருத்துவத்தின் தரத்தை நான் வந்து உயர்த்திடுறேன். இங்கே என்ன வருதுன்னா, இங்கே பாருங்க, இது தனியார் மருத்துவம், இது அரசு மருத்துவமனை. இது சும்மா ஒரு மாதிரிக்கு காட்டியிருக்கேன். இதை விட மோசமாலாம் இருக்குது, நான் மாதிரி காட்டியிருக்கேன். இங்கே என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் நாட்டை ஆளுகிற முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது சட்டமன்ற மாமன்ற பாராளுமன்ற உறுப்பினரோ உடம்பு முடியலன்னா தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்துடுறாங்க. அவங்களே சொல்கிறாங்க இது தரம் இல்லை. நமக்கே தெரியும், எம்ஜி ராமச்சந்திரா, அப்போலோ, காவேரிக்கு போயிடுறாங்க. அப்போ அரசு நடத்துகிற மருத்துவமனை என்னாச்சு? அரசை நடத்துகிறவங்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லைன்னா அந்த மருத்துவமனை யாருக்கானது? யாருக்கு? அதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிநிலை எங்க? எத்தனாயிரம் கோடி ஒதுக்குறீங்க? அது ஏன் அப்படி இருக்கு? அவங்களே ஒத்துக்கிறாங்க அது தரம் இல்லைன்னு. அப்ப தனியார் தான் தரமா கொடுப்பான்னா, அப்ப அரசு ஒரு முதலாளியால் தரக்கூடிய, தனியார் முதலாளி தரக்கூடிய மருத்துவத்தை ஒரு அரசு தர முடியாதுன்னா அரசு தோற்று போகுதா ஒரு முதலாளி கிட்ட? ஒற்றை முதலாளியால் தர முடிகிற மருத்துவத்தை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாதுன்னா அந்த அதிகாரம் எதுக்கு, யாருக்காக நிறுவப்படுது? யாருக்காக நிறுவப்படுது? அடிப்படை தேவையில் ஒன்று மருத்துவம். அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தர முடியாது என்றால் அப்ப அது யாருக்கானது? பாருங்க, ஒரு படுக்கை வசதி எல்லாம் இருக்கிறது, போறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது நாகரிகமா காட்டிருக்கு. இதை விட மோசமாலாம் இருக்கு அரசு, பின்னவரை மாதிரியே இருக்கும். அப்ப அவங்க ஒதுக்குன நிதிநிலையை பாருங்க. 2022 18,600 கோடி, அப்புறம் அதுக்கப்புறம் 19,000 கோடி, 24 20,000 கோடி, 25 20,500 கோடி. இந்த நிதிநிலை, இந்த பட்ஜெட் பண ஒதுக்கீடு உயர்ந்து தரம் உயர்ந்திருக்காங்கிற கேள்வியை நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க எழுப்பி பார்க்கணும். பணம் உயருது, ஒதுக்குற நிதி உயருது, தரம் உயர்ந்திருக்கா? அதான் கேள்வி. எல்லா நாடுகள்லயும் அரசு என்றால் மதிப்பிற்குரியதா இருக்கு, தரமா இருக்கு. என் நாட்டில் அரசுன்னா அச்சமா இருக்கு. எப்படி? அரசு போக்குவரத்தா கேவலமா இருக்கும், அரசு தங்கு முடியா ரொம்ப கேவலமா இருக்கும், அரசு பள்ளிக்கூடமா கேவலமா இருக்கும். அது எப்படி? அப்ப இத்தனை கோடி ஒதுக்கி தரத்தை உயர்த்த முடியல இவங்களால. அப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. இப்ப எப்படி பண்றது? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திறேன், உலக நாடுகள் அளவுக்கு உயர்த்திறேன். உடம்பு முடியலன்னா அமெரிக்கா போனாங்க, பிரிட்டன் போனாங்க, சிங்கப்பூர் போனாங்கல்ல, அங்க முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடணுங்கிறது எங்களுடைய கனவு. உலகத்தரம்ங்கிறத தமிழ்நாட்டு தரம் தாண்டான்னு காட்டிடணும்னு எனக்கு ஒரு வெறி இருக்குது, ஒரு கனவு இருக்குது. அதை தான் நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். இப்ப தனியார் மருத்துவமனையில் இருக்கிற படுக்கை வசதிகள், அந்த கவனிப்பு, அதெல்லாம் பாருங்க. நான் தேவைன்னா நிறுத்திப்பேன், போடுங்க, நீங்க பாட்டு போடுங்க. பாருங்க, இது அமெரிக்கா. இதுல ஒவ்வொரு நாடும் நடத்துறத பாருங்க. நீங்க அரசு முத்திரை வேற ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது அரசு முத்திரையை மாத்திடுறோம், அதனால அது இருக்குது. அது இதுல என்ன சொல்ல வருதுன்னா, ₹1 1 கோடி மருத்துவம் வரைக்கும் என் மக்களுக்கு நாங்க சரியா சமமா தரமா கொடுத்துறோம். அதுக்காக செலவிடுற செலவு என் மக்களுக்கு மிச்சம். அது உலகத்தரத்துக்கு கொடுத்துறோம். அதுல ஆகச்சிறந்த மருத்துவம் கொடுத்துரும். தாய்க்கு முடியலன்னா அது உன் வீட்டு தாய் இல்லை, என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்லை, நாட்டின் தந்தை. அதனால ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்துறோம். அது எப்படி கொடுப்ப தரம் உயர்த்துவேன்னா, முதலமைச்சருக்கு முடியலையா, அமைச்சருக்கு முடியலையா, அவ குடும்பத்திനും முடியலையா, அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும், சட்டம் இயற்றிடுவோம். அப்படி இல்லை, நான் கொழுப்படுத்து போய் தனியாரெல்லாம் படுப்பேன்னா அவருடைய ஊதியத்தில் சரிபாதியை துண்டிச்சிருவோம், தண்டம் துண்டிச்சிருவோம். நீயே உனக்கு காசு இருக்குல்ல, அங்கே போய் படுத்துக்க, இதை கட்டிட்டு போன்றுவோம். அது நடக்காது, அதெல்லாம் நடக்காது. நீங்க வேணா எழுதி வைங்க, உங்ககிட்ட நான் சொல்றேன். அரசு மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவக்கு போனா அரசு மருத்துவமனைக்கு போகணுங்கிற ஒரு காலத்தை உருவாக்கல. நீங்க பார்த்து என்ன கொடுமைன்னா, மருத்துவத்தில் தரம் கூடி இருந்துச்சுன்னா மருந்தகத்தின் தேவை குறைஞ்சிருக்கும், மருந்துல தரம் இருந்தா மருத்துவமனைகளின் தேவை குறைஞ்சிருக்கும். ரெண்டுமே நாளுக்கு நாள் கூட்டிட்டு போகுதுன்னா நோயாளிக பெருகிட்டு போறாங்கன்னு அர்த்தம். சிங்கப்பூர்ல பாருங்க மருத்துவமனை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க.
இந்த மருத்துவமனையெல்லாம் நிறைய தகவலுக்கு எடுக்க முடியல, அதனால இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது மலேசியாவில் சின்ன நாடு தான், சின்ன நாடு. எப்படி எப்படி கொடுக்குறான் பாருங்க. அமெரிக்கா நட்சத்திர விடுதி போல வச்சிருக்காங்க. இங்க நம்ம மருத்துவமனைக்கு போனா கூடுதலா நோய் வந்துடும். அவ்வளவு சுகாதாரமா வச்சிருக்காங்க அவங்க. நம்மது எப்படி இருக்கு பாருங்க. இங்கிலாந்து பாருங்க, பிரிட்டன் எப்படி வச்சிருக்கு பாருங்க. இங்க அங்க லாபத்தை கவனிக்காம சேவை, லாப தேவையை விட மக்கள் சேவை முதன்மையானதா கருதப்படுறதுனால அந்த நாடுகள்ல அவங்க வரி எடுக்கிறாங்க. அந்த வரியை திருப்பி மக்களுக்கு இது மாதிரி சேவையா கொடுத்துறாங்க. மருத்துவம், கல்வி, குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், பகிர்ந்தளிப்பு அப்படி கொடுத்துட்றாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. சீனாவை பாருங்க, நம்மளை விட பெரிய நாடு, மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, நம்மளை விட அதிகம். ஆனா அவன் எவ்வளவு தரமா கட்டமைச்சிருக்கான் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், உயிர்காக்கும் மருத்துவத்தை தரம் உயர்த்தி கொடுத்துட்றோம், மக்களுக்கு கொடுத்துறோம். அதில் உறுதியாக செய்வோம், அதில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டியதில்லை. இங்கே அடுத்து இருக்கிறது நமக்கு நீர், வயிறு, உயிர் வந்துடுச்சு. இப்போ அறிவு இருக்கு, அறிவு, கல்வி. இப்போ கல்வி என்பது மானுட உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஆனால் இங்கே என்ன முறை இருக்குன்னா, மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடின்னு சொல்லுது, அரசு சொல்லுது, அது பெருமையா சொல்லுது. கடன் வாங்கி என்னை கல்வி இருக்கிற நிலைமைக்கு தள்ளினது யார்? நான் கடன் வாங்கி படித்த கடனை தள்ளுபடி செய்யறதுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்து சரியா சமமா தரமா கொடுத்திருந்தாலே நான் கடன் வாங்கி ஏன் படிக்கிறேன்? ஏன் படிக்கிறேன்? நான் ஏன் கடன் வாங்கி? ஒரு அரசு தன் மாணவ பிள்ளைகளை அறிவு கொடுக்க வேண்டிய அரசு கடன் வாங்கி படிக்க வைக்குதுன்னா பாத்துக்கிறேங்க. ஒரு தேசத்தின் வளங்களிலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு தேசத்தின் வளத்திலேயே ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். நம்ம நாட்டின் வகுப்பறைங்கிறது வர்த்தக அறையா மாறி நிற்கிறது மிகப்பெரிய கொடுமையே இருக்கு. அறிவு கருவறையா, அறிவு கருவறையாக இருக்க வேண்டிய வகுப்பறைகள் இன்னைக்கு வர்த்தக அறையாக, வியாபார அறையாக மாறி நிற்கிறது மிகப்பெரிய துயரம். இது என்னன்னா, தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு பெரிய செல்வம் வருவாய் குவிக்கிற ஒரு பெரும் தொழிலாக மாத்திட்டாங்க. இங்க என்ன நடந்துருதுன்னா, தனியார் முதலாளி தான் ஆக சிறந்த கல்வியை கொடுப்பார் அப்படின்னா அங்கேயும் அதே கல்வி தான் எழுது. ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற அந்த கல்வி தரத்தை ஒரு அரசால் கொடுக்க முடியாதானா அப்ப அரசு தோற்றுது, ஒரு கையாலாகாத அரசாயிருது. அது இலவசமா தானே இருக்குன்னு. எந்த அமைச்சர் மகன், எந்த முதலமைச்சர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அல்லது எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க? இல்ல எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறாங்க? எங்கேயாவது அரிதுன்னு மாதிரிதான் யாராவது மாவட்ட ஆட்சியர் பிள்ளைகள் படிக்க வேணும்னே செய்வாங்க, சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக. அந்த பள்ளி கல்லூரியில் வேலை செய்யற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் கூட அங்க படிக்கிறது இல்லை. அதுதான் இங்க இருக்க ரொம்ப கொடுமை. படிக்கிறது இல்லை. உண்மையாதான். ஏன்னா தரமா இல்லை. அந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அரசு பள்ளி கல்லூரியில தான் அமைச்சர் பிள்ளைகளோ அல்லது ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளோ அதிகாரிகள் பிள்ளைகளோ எல்லாம் அங்கதான் படிக்கணும். சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்கள் தான் தமிழ்நாட்டு வேலையில் முன்னுரிமை. அது போக மிச்சம் இருந்தா மற்ற பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு கொடுப்போம். அப்ப தரம் உயர்த்தும். 300 பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை இருக்கு. அது கழிவறை எந்த தரத்தில் இருக்குன்னு தெரியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மரத்து நிழல்ல உட்காந்து பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மேற்கூரை, ஒரு தகரத்தில் ஒரு இதை போட்டு கூட கட்டி கொடுக்க முடியல. படிக்கிற இடம் எப்படி இருக்கு, குடிக்கிற இடம் எப்படி இருக்கு. பிள்ளைய கட்டு படிக்கிற பள்ளிக்கூடம் தலையில சாகுது. ஆனா கடற்கரையில் சமாதி எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை 100 கோடி கட்டியிருக்குன்னு பாருங்க.
கல்வியறை எப்படி இருக்கு, கல்லறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு செல்றது காரணம் இவங்களே என்னன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனா உணவு தரமா இருக்காது, அரசு பள்ளிக்கூடத்துல கட்டடம் இடிஞ்சு விழும், சாப்பிடுற தட்டுல மேற்கூரை இடிஞ்சு விழுது. அப்ப நீங்க எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போங்கன்னு அரசே சொல்லுது, அங்கதான் தரமா இருக்குதுன்னு சொல்லுது. பாருங்க, எதுவுமே அவன் விலையை அவன் விற்கிறது இல்ல. இது மட்டும்தான் உற்பத்தியாளரே விற்பனையாளராக இருக்கிறது நம்ம நாட்டில் இந்த மதுல மட்டும்தான். இப்ப அரசு பள்ளியின் மாணவர்கள் ஏன் குறையுதுன்னு கேட்காம, சேலத்துல மாநகராட்சியில இங்க ஏன் இந்த டாஸ்மாக் வியாபாரம் குறைஞ்சதுன்னு மாவட்ட ஆட்சியர் தலைமையில விவாதம் நடந்தது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப செய்தி பேசப்பட்டது. 45,000 கோடி வருமானம் வரும்போது நிதியமைச்சர் பேசுறாரு, அடுத்த 5 ஆண்டுல 5,000 கோடியாக அந்த வருவாயை உயர்த்த வேலை திட்டம் நாங்க பாடுபடுவோம்ங்கிறப்பல. அப்படின்னா என்னன்னா, குடிமக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி குடி விற்பனை பெருக்கிறாங்க. எங்க போகுது நாடுன்னு மட்டும் நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். குடிகாரர்கள் எண்ணிக்கை உயர்த்துவதுதான் இவங்க வளர்ச்சி. பாருங்க, அதிக விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான். அதிக விதவைகளை வச்சிருக்கிறது. ஐயா ஈவேரா அவர்கள் சொல்றாங்க, தாலி ஒரு அடிமை சங்கிலி அறுத்தறியணுங்கிறாங்க. அது அப்படி அறுத்தா பிரச்சனை வரும்னு குடிக்க வச்சு மொத்தமா லட்சக்கணக்கா அறுத்துட்டாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, அது குடிக்க வச்சு அதை அறுத்துக்கிறாங்க. எங்களை குண்டு போட்டு கொன்னா சிங்களன், இவங்க குடிக்க வச்சு கொள்றாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். சிங்களவன் கொன்னா எங்களவன் கொள்றான், அவன் குண்டு, இவன் குடிக்க வச்சு கொள்றான். இதுவும் ஒரு இனப்படுகொலை தான். இந்த கணக்கில்லாத இந்த மதுவால மலட்டுத்தன்மை வருது. ரெண்டாவது, உழைக்கும் திறனற்று போகுது, சிந்தனை திறன் போயிருது, உடல் வலிமை போயிருது. ஒரு மயக்க நிலையிலே ஒரு சமூகம் இருக்கு. இங்க பாருங்க, ஏற்கனவே சாதி மயக்கம், மத மயக்கம் இருக்கு, அப்புறம் சாராய மயக்கம், அப்புறம் திரை மயக்கம். இந்த 4 மயக்கத்திலிருந்து ஒரு சமூகம் விடுபடுவது எப்படி விடுபடுவது? பொழுதுபோக்குலையும் இங்க பாருங்க, பெரிய தடையா இருக்கிறது சமூக மேம்பாட்டுக்கு இதுதான். இப்ப என்னன்னா, ஒரு கேளிக்கையிலேயும் பொழுதுபோக்கிலையும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அவன் மயக்கத்திலே இருப்பான், என்ன கற்பிச்சாலும் அவனுக்கு புரியாது. சாராயம் கூட குடிச்சாதான் வரும், போதை பொருளாம் போட்டா கூட படிச்சிருந்துச்சா தெளிஞ்சிடும். இந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்தாலும் போகாது. சுடுகாட்டுக்கு போகும்போது ஆறுமுக நாடார், சுப்பிரமணிய தேவர்னு அங்க கல்லறையோட எழுதி வைப்பான், செத்தாலும் போகாது. இங்க என்ன கேள்வி எழுப்புதுன்னா, நம்ம அரசு நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, இந்த ஆட்சியாளர்கிட்ட ஒரே 4 பொங்கல் அன்னைக்கு 750 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம்னு கேட்கிறோம். ஒரு நாள்ல 750 கோடி குடிக்கிறாப்ல. அவர் பிடித்த நடிகர் படம் வந்தா 35 கோடிக்கு ஒரு நாள் வசூல் கொடுக்குறாங்க. ஒரு நாள் வசூல் 35 கோடி. பொய் இல்லது, தகவலை தான் எடுத்து அப்படியே போடும். 35 கோடி அவருக்கு எதுக்கு இலவசம்னு கேட்கிறோம். இப்ப இலவசம் கொடுக்கும் போதே அவ ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான்ல. அது என்னன்னா, நான் செத்தாவது எங்க அப்பா குடிய நிறுத்துவாரான்னு ஒரு குழந்தை இறந்தது உங்களுக்கு தெரியும், கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போனது. அப்புறம் அரசு பள்ளியில மாணவர்கள் குடிச்சிட்டாருங்கன்ட்டு ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க ஒழிய, வித்த அரசு மேல என்ன நடவடிக்கை இருக்குது? யார் நடவடிக்கை எடுக்கிறது? இப்ப நம்ம தான் எடுக்கணும். இந்த தேர்தலில் வித்த அரசு மேல யார் நடவடிக்கை எடுக்கிறது? யார் நடவடிக்கை எடுக்கிறது சொல்லுங்க? யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? திருநெல்வேலியில எடுத்தாங்க. இந்த நாட்டில் குற்றச்செயல் 90 விழுக்காட்டுக்கு காரணம் அதுதான். நிறைந்த போதையில தான் எல்லா கொலையும், வன்புணர்வு, கொள்ளை எல்லாம் அதுல தான் நடக்குது. எல்லாமே அதெல்லாம் நடக்குது. இப்ப மதுவை வித்துட்டு வர்ற வருவாயில பெண்ணுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, நாட்டு நலன்னு பேசுவது எவ்வளவு ஒரு வெற்றி சொல்லுங்கிறத நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைங்கிறத நீங்க பாருங்க. எப்படி நீங்க அதை காப்பாத்தீங்க பாருங்க. பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாருங்க, படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, எப்படி பாருங்க நம்ம பிள்ளைகளை பாருங்க. இங்க பாருங்க, கூடி குடிக்கிறத பாருங்க. படிக்கிற பிள்ளைகள் படிக்க போகாம கூடி படிச்சது போக கூடி குடிக்கிறாங்க. பாருங்க, ஒரு பாருங்க இந்த பிள்ளைகளை பாருங்க. பாருங்க இந்த பையன் எப்படி தள்ளாடுறாங்க. இது அவன் சொல்றான்ல, குடிச்சா நம்ம தாண்ட தள்ளாடும், குடிக்கலன்னா அரசாங்கமே தள்ளாடிங்கிறான்ல. இது பாருங்க, எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறவன் பைக்கூட்டில் அருவாளோட தூக்கிட்டு போறான்னா பாருங்க. இது பாருங்க, சாலையில எப்படி ராஜவம்சத்து மாதிரி படுத்துக்காப்புல. இது பாருங்க, திருத்தணியில போதையில, நிறைந்த போதையில கொலை செய்யறது பாருங்க. எங்க எதை நோக்கி இந்த நாடு நகர்ந்து போகுது? எப்படி சாலையில எப்படி போதையில போய் எப்படி எத்தனை பேரை எவ்வளவு விபத்தை ஆளாக்குறாரு பாருங்க. இது
இதுல உடல் சிதைவு, உளச்சிதைவு, எல்லா குற்றச்செயலுக்குமான கருவாக இந்த மது இருக்கு. இதுல என்னன்னா, அரசு பாருங்க, ஒரு அரசு விக்குது, வீரன் எழுதி வைக்குது, இதை குடிச்சா வீரன் ஆயிடுவாங்க. அப்ப சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங்லாம் என்ன பேரு? அதுக்கு ஆஃப் குவார்டர்னு வைக்கிறதா? அவங்களுக்கு பேர் எப்படி வைக்கிறது? எப்படி நீங்களே சொல்லுங்க. எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, வீரன். ஒவ்வொருத்தனும் வெறி கொண்டு இருப்பான். பின்னாடி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஊத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. பாருங்க, இது குடியை கெடுக்கும்னு எழுதி வைக்குது. இவ்வளவுதான் சமூக பொறுப்பு, அரசினுடைய சமூக பொறுப்பு. குடியை கெடுக்கும். சரி, குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அடுத்து மது எழுதி வைக்குது பாருங்க, போத்தல் எழுதி வைக்குது. இது குடியரசுன்னு கேட்டா என்ன கேட்டாங்க? குடியரசு. ஆமா, குடியரசு, குடிப்போரின் அரசு. குடிமக்கள், குடிக்கிற மக்கள், கொடுக்கிற அரசு, காசில் நடக்கிற அரசு என்பதால் குடியரசு. அதனால அது குடியரசு. நீங்க நினைக்கிற குடியரசு கிடையாது இது. இந்த ஜனநாயகத்தை, இந்த குடியரசை நிறுவத்தான் நமது முன்னோர்கள் பாடுபட்டார்களாங்கிறதான் கேள்வி. அதுல எழுதி பாருங்க, மது உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. சரிதான், மது உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு. நாட்டுக்கு என்ன கேடு? 50,000 கோடி வருது. இப்ப நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்ங்கிற கேள்விக்கு ஆட்ட பதில் இருக்கு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்? என் நாடு விற்கும். பாருங்க, இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆட்சிக்கு வந்தா விலை உயர்ந்த விடுதிகள், அதாவது இந்த மாதிரியான விடுதிகள், சுற்றுலா தலங்கள், இப்ப அந்த மாதிரி இடங்கள்ல இந்த உயர்வார்ந்த இந்த மதுபானத்தை திறந்து விடுறோம் வெளிநாட்டு பயணிகள் வரும்போது. மற்றபடி இதை நம்ம தடை செஞ்சிடறோம், சுத்தமா தடை செஞ்சிடறோம். அப்ப இது மாற்று வேணுமே அப்படின்னா, ஒவ்வொரு தேசியனத்திற்கு ஒரு மது இருக்கு. நம்ம புதுசா இல்லை, ஒவ்வொரு தேசியனத்திற்கு ரஷ்யானா ஓட்கா, அங்கன்னா விஸ்கி, இங்க என்ன ஒயின், இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மது இருக்கு. அப்ப நம்முடைய பாரம்பரியம் பண்ட காலம் தொட்டு சங்க ஐபாவையும் அதிகமானமே கல் உண்டு பேசி கொண்டிருந்தாருன்னு. கல் மது இல்லை, உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. எங்க அப்பா நல்லசாமி பேசிட்டே வருவாங்க, அதனால சொல்லுது. அதுல நான் என்ன எடுத்துறேன்னா, அதுல எந்த மூலிகை, எந்த வேதிப்பொருளும் கலக்காத ஒரு இயற்கையில ஒரு ஒண்ணு இருக்குன்னா அது இந்த இதுதான். இத கல்லுங்கிற சொல்ல எங்க மூதாதை கல்லுண்ணாமையை சொல்லிட்டான். அந்த பேரை எடுத்துட்டு பனம்பால், தென்னம்பால், மூலிகை ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு வச்சிடறேன். இந்த பாருங்க, சங்க இலக்கியத்திலே பாக்கல் இருக்குது. இப்ப இதை மூடிடுறோம். இது பனம்பால், இங்க பாருங்க, தாய்ப்பால், பால், பசுவின் மார்ல இருந்து, பனவின் மார்ல இருந்து பால். ஒரு துளி கலப்படம் இல்லை, கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் இல்லை. அதனால இது திறந்துடும். இது வேளாண் குடிமக்களும் பிழைப்பாங்க, பனையும் பாதுகாக்கப்படும். ஒரு இந்த வரை இப்ப பனை 2-3 ஆண்டு மாதம் தான் வரும் அதுல இருந்து. அப்புறம் தென்னை எல்லா காலத்திலும் இது பாலை விடும். அதனால தென்னையை 3 ஆண்டுகள்ல வந்துருது. தென்னை வந்த உடனே கணக்கில்லாத தென்னை மரங்களை நட்டு அதை எடுத்துக்கிறேன். தென்னையில பதநீரும் காய்ச்ச முடியும், பதநீரும் எடுத்துக்க முடியும். தாய்லாந்தெல்லாம் தென்னையில பதநீர் எடுக்கிறாங்க. அப்புறம் ஈச்ச மரத்தை வளர்த்துறேன். ஈச்சம்பால், தென்னம்பால், பனம்பால், மூலிகை சாறு. அது எங்கெங்க இருக்கோ அந்த நகர்ப்புறங்களில் தெருவுக்கு தெரு வைக்காம தூரத்தில் வேணா உழைக்கும் மக்கள் அதை அறிந்திக்கலாம். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு. உலகத்தில் எல்லா நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்கு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, கல் மது. அந்த டாஸ்மார்க்கில் இருக்க பீர், பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்குற புனித நீர், தீர்த்தம், அது மது கிடையாது. ஏன் இந்த கல் கிடையாது திறக்கல அப்படின்னா, கல்லை திறந்தா அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். அது படுத்தா என்ன ஆயிரும்னா, அரசு நிர்வாகம் பண்ண முடியாது. இவங்க ஆலைகள்ல காய்ச்சிற சரக்கு இங்க வியாபாரம் ஆகாது. அதனால இந்த கல் மதுன்னு இவங்க ஒரு புதுசா ஒரு சட்டம் போடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலத்திலையும் இந்த பனம்பால், தென்னம்பால் இருக்குது, இங்க இல்லை. அப்ப அதை மாத்திரம் இதை கொண்டு வரும். அப்புறம் இந்த கஞ்சா, அதை எதுக்குன்னா இந்த அனஸ்தீசியா கொடுக்குற அந்த மயக்க மருந்துக்கு பதிலாக அதை பயன்படுத்துவோம்னு கொடுத்துருக்கோம். இப்போ திடீர்னு கை உடஞ்சிருது, நொடமாயிருது. இப்போ கட்டும்போது இது பண்ணுது. எனக்கு எங்கள் தாத்தா இப்போ கபடியில் எனக்கு இந்த கால், இந்த கை, தோள்பட்டை எல்லாம் நொறுங்கி போச்சு. அப்போ எங்கள் தாத்தா நொடங்கட்டுவார். அவர் அப்போ பக்கத்து கிராமத்தில் போகும்போது அப்படியே படுக்க வச்சு கையை வச்சு தலையணியில் வச்சு எங்கள் அப்பத்தா ஒரு விளக்கெண்ணெய் கொண்டு வந்து இப்படி தடை விட்டா அப்போ அந்த வலுவலுன்னு இருக்கும். அதும்போது அதை எடுத்துட்டா, மருந்து எடுத்துட்டு வரனாப்புல, மருந்து முட்டையை கையில் வச்சுக்கிட்டு இந்த மருந்தை டப்புன்னு குடிச்சிட்டு இந்த முட்டையை போடியா அப்படின்னு நான் ஒரு கோலை கொடுத்தாரு. குடிச்சிட்டு போட்டேன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படியே பேசிட்டே இருந்தார். நான் தான் அப்படின்னு பிடிச்சிட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது எங்கள் தாத்தா கொடுத்தது சாராயம்னு. அப்போதான் தெரியுது அது வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு கொடுத்தாரு. இனிமேல் எங்கள் ஊரில் கிராமத்தில் குழந்தை பிறந்தா கண்டதாக காய்ச்சாம தூய சாராயம் கொடுக்குறதுலாம் இருக்குன்னு. அது மாதிரி இந்த கஞ்சா,
நானே விளைய வச்சு இந்த மாதிரி நுடங்கட்டுறது இதுகளுக்கு பயன்படுத்தணும்னு கொடுத்துருவோம். ஆனால் இங்கே என்னன்னா முழுக்க இந்த கஞ்சா, சாக்லேட்டு, அபின்னு, கொக்கைன்னு, மெத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பள்ளிக்கூட வாசல்லே விற்கிறது, வழிபாட்டு தலங்களில் விற்கிறது இப்போ ஒரு வழக்கமாயிருச்சு. இது ஒரு போதை கலாச்சாரம் இந்த நாட்டில் பரவிடுச்சு. அதனால இங்கே பெண்ணுக்கான பாதுகாப்பு 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு அம்மா வரைக்கும் வன்புணர்வு செய்கிறான். இப்போ தூத்துக்குடியில் 17 வயசு நம்ம பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. உடலை வாங்க மறுக்கிறாங்க. இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மளுடைய காவல் கட்டமைப்பு எவ்வளவு அதை ஒழிச்சிட்டு இதை திறந்துடும். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம். ஏன் நம்ம இலவசத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்னு நீங்க ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறார் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சொல்றாரு. இப்போ அதனால இது ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம், வெறும் கவர்ச்சி திட்டம். ஒரு மனிதனுக்கு தேவையானது அடிப்படை உணவு, உடை, உறைவு, இது 3ஐயும் அரசு கொடுக்கணும்ன்றார். அப்படி கொடுக்கலைன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக தான் மாறுங்கிறாரு. அதனால இது 3ஐயும் கொடுக்கணும், அதுதான் அடிப்படை. இங்க அப்படி இல்லாம எல்லாத்துக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் இலவசம்னு கொடுக்குறாங்க. அரிசி இலவசம், அண்டா இலவசம், குண்டா இலவசம். இந்த நாட்டில் வளர்ச்சி திட்டங்கிறது சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இது 4 தான் இருக்குது. சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இது 4 தான் இவங்களுடைய திட்டங்களா இருக்கு நீண்ட காலமா. இது பூரா இது அரசு காசுல அரசு முத்திரையை போட்டு அவங்க தனக்கான வாக்கை சேகரிச்சுக்கிறாங்க. அரசு காசுல இந்த இலவசமா மின்விசிறி கொடுக்குறாங்க, மசாலா கொடுக்குறாங்க, மணிக்கணி, மிதிவண்டி, இது எல்லாத்தையுமே ஒரு குடும்பம் தானே வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றுதான். அடிப்படை தேவையை நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில வச்சது யாருன்னு பார்க்கணும். இதை கூட வாங்கிக்கிற முடியாது. அப்ப உங்களுக்கு தெரியும் இவங்க காட்டுற வளர்ச்சிங்கிறது. முதல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஆகும்போது 1 கிலோ அரிசி 2 ரூபாய்ன்னு போட்டாங்க. அப்புறம் அடுத்த ஆட்சி முறை வரும்போது அது 2 ரூபாய் இல்லை 1 ரூபாய்ன்னு போட்டாங்க. ஏன்னா 2 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் தமிழர்கள் வளர்ந்து வர்றாங்க. 1 ரூபா தான் அது வளர்ச்சியில் வருது. அது 1 ரூபா, அந்த 1 ரூபா அடுத்த ஆட்சி வரும்போது 1 ரூபாயும் இல்லை இலவசம்ட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வளர்ந்துட்டான். 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையில் வச்சது தான் இவங்களுடைய வளர்ச்சி கட்டமைப்பு. இது எல்லாமே இலவசம். இப்போ என்னன்னா படிக்க போகும்போது தங்கச்சிக்கு 1000 ரூபா, தம்பிக்கு 1000 ரூபா, படிச்சுட்டு அப்புறம் 1000 ரூபா யார் கொடுப்பா? அப்போ வேலை கொடுக்கணும், அதுக்கு வழி இல்லை. இப்போ யாரு கேட்டது? கல்வியை தரமாக கொடுத்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ 1000 ரூபா கொடுக்கணும், அதில் 950 கோடிக்கு மேலே இழப்பு. ஆசிரியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க ஊதிய உயர்வுக்கு, அவங்களுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. இதில் இழந்தாலும் இழப்பனை ஒழிய படிப்பிக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு அரசு. இதெல்லாம் மாடல்ல வருது. இப்போ பாருங்க, ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில வைத்த அரசு ஒரு மிக்சி கொடுத்துறாங்க, ஒரு மாவரைக்கிற எந்திரம், ஒரு 6 மாசம் ஓடும், அப்புறம் அதுக்கப்புறம் பழுதாயிரும், அடுத்த தேர்தல் வரை காத்திருக்கணும். சரி, இதுக்கு மாவரைக்கிற எந்திரம் கொடுத்தீங்க, மசாலாக்கு எந்திரம் கொடுத்தீங்க, அதை இயக்கிறதுக்கு மின்சாரம் கொடுத்தீங்களான்னா அது இல்லை. $12,000 கோடி ஒரு ஆண்டுக்கு இழக்குது இந்த திட்டங்கள்ல அரசு. இந்த 12,000 கோடிக்கு நிலையான ஒரு வருவாய் வருவதற்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நம்ம மக்களுக்கு அவங்கவங்க வாழ்விடத்துல ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு நிலையான ஒரு தீர்வு வந்துடும். ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபாய்க்கு நம்ம அந்த மாதிரி அது அங்கங்கே சிற்றூர்களில் நம்ம தாய் தந்தையர்களுக்கு வேலை கொடுப்போம். 100 நாள் வேலை. அங்க என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா பதில் இல்லை. இப்ப மனித அறிவாற்றல் உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காத நாடு வாழாது, வளராது. அதனால இலவசத்தை அவங்க கொடுக்கறாங்க. இலவசத்தை இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்கிற கேள்வி எழுது. அப்ப இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் சரியான ஆட்சி முறையாக இருக்குங்கிறது. அதுதான் சரி. இலவசம் பெற வேண்டிய தற்சார்புனா அவனுக்கு தேவையானதை அவனை நிறைவேற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும், வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும், வருவாய் பெருக்கத்தை கொடுக்கணும், பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கணும். அதுதான் தற்சார்பு. இப்ப கையேந்தி இருக்குது. இப்ப நான் எனக்கு கடன் பெறேன், நிலத்தை அடமானம் கேட்பான், அது வீட்டை அடமானம் கேட்பான், ஒரு ஈடு கேட்பான், சொத்து பத்திரத்தை கேட்பான். இப்ப நீங்க 10,50,000 கோடி கடன் பெற்றிருக்கிறீங்க. எதை காட்டி கடன் பெற்றீங்க? எதை காட்டி கடன் பெற்றீங்க? ஒரு நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை அடமானம் வச்சிருப்பீங்க, நாட்டு அடமானம் வச்சிருப்பீங்க. ஒரு தகப்பன், ஒரு குடும்ப தலைவன் தன் பிள்ளைக்கு எதை வச்சுட்டு போறானோ இல்லையோ கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்க பாக்குறீங்க கடன் பெற்றவன் எத்தனை பேர் கட்ட முடியாம வீட்டோட வசத்தை குடிச்சு செத்ததெல்லாம் இருக்கு, தூக்குல தொங்கினதெல்லாம் இருக்கு.
இப்ப நாடு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. 10.5 லட்சம் கோடி இல்ல 15 லட்சம் கோடி வாங்கி நிறைவேற்றின திட்டம்னு சொல்லு. சிறந்த கல்வி கொடுத்துட்டேன், சிறந்த மருத்துவம் கொடுத்துட்டேன், சிறந்த போக்குவரத்து பாதை, தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீரை விநியோகம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்துட்டேன். ஏதாவது இருக்கா? உபரி பட்ஜெட், உபரி அதிகமா இருக்கிற நாடு கூட தராது. இது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச பற்றாக்குறை பட்ஜெட் போடுற நாடு எப்படி இலவசம் கொடுக்குது? எப்படி கொடுக்குது? இந்தியா 196 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. ஒவ்வொரு மாநிலம் பெற்ற கடனை கூட்டினா 400 லட்சம் கோடி கடன் வருது. ஒரு கடன் பெற்ற நாடு, பொருளாதாரத்தில் கடன் பெற்ற நாடு, பொருளாதார அடிமை. அந்த நாடு எப்படி விடுதலைங்கிறது ஒரு வெற்றி சொல். அந்த நாட்டில் இந்த வளர்ச்சி எல்லாம் கடன் வளர்ச்சி தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சி 10.5 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? என்ன வளர்ச்சி இருக்கு? ஜிடிபி வளருது. எங்க வளருது? எங்க வளருது? கடன்ல தான் வளருது. 2000 கொடுப்பேங்கிறாரு, இவர் 2000 கொடுப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் 2500. எங்க இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? இது அண்ணன் சீரு மாமன் சீருன்னா சொந்த காசுல இருந்து கொடுக்கணும். அதான் அரசு காசுல மக்கள் காசுல இருந்து கொடுத்து பேர் வச்சுக்கிட்டு கூடாது. அது எப்படி ஆட்சி முறையா இருக்கும்? எப்படி இருக்கும்? எங்க இருந்து எடுப்ப? இந்த ஆட்சியில மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு. சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி. ஒரு நிலம் வாங்கினா அதை பதிவு செய்யும்போது பத்திர பதிவுக்கு அதிக கட்டணம், அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் அதுல விலையேற்றம். எப்படி இலவசமா பேருந்து எப்படி ஓட்டுவ? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்ப? நடத்துனருக்கு சம்பளம், எரிபொருள் எங்கிருந்து நிரப்புவ? பேருந்து சீரமைப்பா? எப்படி சீரமைப்பா? புதிய பேருந்து எப்படி வாங்குவ? எங்கிருந்து காசு எடுப்ப? எங்கிருந்து எடுப்ப? மறுபடியும் கடன் வாங்குவ, கையெழுத்து போடுவ. எதை அடமான வைப்ப? என் நாட்டை, என் மக்களை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தன் நாட்டு குடிகளை வாழ வைப்பவன் தான் சரியான ஆட்சியாளன். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசமா? எப்படி? இது எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம்? எப்படி எப்படியா இருக்குது? இது எப்படி? இது ஒரு ஆட்சி முறையா? இலவசம் எதுக்கு கொடுக்குற? ஏமாத்தத்தானே கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாம ஒரு ஆட்சி கொடுத்து மக்களின் வாழ்க்கை அதான நல்ல ஆட்சி. அதான நல்ல ஆட்சி. கொடுமை எல்லாமே கொடுமையாக்கி விட்டுட்டு பெருமையோடு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் பாருங்க, உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம் இது இலவச அரிசிக்கு காத்து நிற்குது. தீபாவளி பொங்கலுக்கு அரிசி பருப்பு கேட்குது. 1/2 கிலோ அரிசி, 1 முளை கரும்பு, ஒரு கயிறு, அதில் போட்டு தூக்கில் தங்க வேண்டியதான். இது பாருங்க, இது ரேஷன் அரிசி, நியாய விலை கடையில் கொடுக்குற அரிசி. ஒரே நிலம், ஒரே நெல், ஒரே வேளாண்குடிமை விளைய வைக்கிறான். இந்த மக்கள் சேவைக்கு வர்ற ரேஷன் கடைக்கு வர்ற இந்த நியாய விலை கடைக்கு வர்ற அரிசி தரமற்று இருக்கு. அதே அரிசி விற்பனைக்கு போகும்போது, அதே நெல் விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. இடையில என்ன நடக்குது? இந்த அரிசி யார் வாங்கி சாப்பிடா? இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை சாப்பிட்ற யாராவது ஒரு அமைச்சர் அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் ரேஷன் அரிசி சாப்பிட்டுருக்கோம், அது என் தாத்தன் காமராஜ் மட்டும்தான். வேற யாரு? அவன் கேட்டா சன இதைத்தானே சாப்பிடுது, நம்ம அதை தான் சாப்பிடணும்னாரு. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இது யாரு? கோழி கூட கொத்தாது, மாடு கூட சோறாக்கி வச்சா தண்ணியை சாப்பிடாது இந்த அரிசி. இதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த பாருங்க, 1950 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அரிசியை ஏற்றி இறக்குறது இல்லை. இந்த கைக்கு தள்ளி போட்டில, கரண்டி தள்ளி போட்டில, மூட்டையில தானே ஏற்றி இறக்குனேன். இது என்ன கணக்கு சொல்ற? 950 2000 கோடினா பயந்துருவீலாம். அதனால 950 கோடி சரியா எப்படி சிந்திச்சு? 1950 கோடிக்கு இழப்பு ஏற்படுற அளவுக்கு அரிசி எப்படி சிந்தின? நீ மக்களுக்கு சேவை செய்யற அரிசியை கொண்டு எப்படி சிந்தின? கடத்தி வித்தியா சிந்தினியா? எப்படி? அந்த வெள்ளம் எல்லாம் அங்க, அந்த சீனி எல்லாம் அங்க, சக்கரை எல்லாம் அங்க, எறும்பு தின்ட்டு போயிடுச்சுன்னு சொன்ன கதை தானே இது. பாருங்க, இது எந்த மாதிரி ஆட்சி முறை என்னன்னு பாருங்க. ரேஷன் அரிசி நீங்க சாப்பிட வேணாம், முகத்துக்கிட்ட மூக்கு கிட்ட கொண்டு போங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த தரம். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசம். இது வளர்ச்சியில வருது. இதெல்லாம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். பாருங்க எப்படி இருக்குன்னு. மயிலுக்கு போர்வை போத்தனா பாருங்க, அவன் பேரனும் பேத்தியும், பேகனின் பேரனின் பேத்தியும் மேற்கூரை இல்லாம தெருவில் கிடக்குது. கூரை இல்லாத குடிசையில் வாழ்ந்துகிட்டு. கல்லு மாவுல கோலம் போட்டா பயன்படாதுன்னா அரிசி மாவுல போட்டான். ஈக்கி எறும்புக்கு இறையா இருக்கணும். அவன் மரபுல வந்தவங்க நாங்க, ஒரு உயிர்மை நேயர்கள். அவன் பாருங்க, அரிசி மாவுல கோலம் போட்டவன் அரைப்படி அரிசிக்கு வாசல் நின்றுட்டு இருக்கான் பாருங்க. ரேஷன் நின்றுட்டு இருக்கான், இலவச அரிசிக்கு நின்றுட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. வள்ளல் பரம்பரையில வந்தவன் கையேந்தி நின்றுட்டு இருக்கான், பிச்சைக்காரன் இருக்கான். ஒரு கொடிக்கு தேரையே விட்டுட்டு போனான் அவன். அவன் பேரனும் பேத்தியும் ஒண்டி உட்கார ஒரு குடிசையில கோட்டை கட்டி ஆண்ட இனம்
கொஞ்சம் பாருங்க, வேட்டி சேலைக்கு கையேந்தி இருக்குது. இது ஒரு பொழப்பு. கோழிக்கூடு வண்டி வீடை கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் வீடு. வீடு கட்டிக்கிட்டு வரான், பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டு வரான், பிள்ளைய கல் எடுத்து எரிஞ்சே சுவரை இடிச்சுட்டாங்க. என்ன காட்சி போடுறேன் பாருங்க. கால கொடுமை இதெல்லாம். இலவசத்துக்கு ஒதுக்கப்படுகிற அந்த நிதியை உற்பத்தி உழைப்பில் ஈடுபடுத்தி நிலையான வருவாய் வருவதற்கு ஈட்டி அப்படி வளர்த்து கொண்டு போறதா அது நாடு. அப்படி கொண்டு போறதா நாடு. அதனாலதான் இந்த இலவசத்தை நாங்க ஒழிப்போங்கிறோம். இலவசங்கிற சொல்லே இல்ல, 3 தான் இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், தூய குடிநீர். தரமா எல்லா மக்களுக்கும் சரியா சமமா கொடுப்போம். அதுதான் 3. மற்றதெல்லாம் இலவசம், எதுவும் இலவசம் கிடையாது. இது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு மாதிரி தான் காட்டியிருக்கேன் நான். இதை ஒவ்வொரு கல்வினா கல்வியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும். வேளாண்மை பல பிரிவுகளா ஓடும். அப்ப மருத்துவத்தை இன்னும் எப்படி காட்டணும்னு அது ஒவ்வொரு தடவையா நான் ஒவ்வொரு ஊர்லயும் 2 கூட்டங்கள் பேசுவேன் ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் போட்டு காட்டுவேன். நம்ம ஆட்சியில இப்படி வரும், வேலை வாய்ப்பு இப்படி பெருக்குவேன், இப்படி கொண்டு வருவேன், இப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு சான்றுகளோட காட்டிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாடு இப்படி நிர்வகிக்குது, நாம இப்படி நிர்வகிப்போம்னு ஒவ்வொன்றா நம்ம கொண்டுகிட்டு வருவோம். இது ஒரு முன்மாதிரி தான். உங்களுக்கு நேரம் அதிக நேரம் உங்களை எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால அதை இது பண்றேன். இன்னும் 23ஆம் தேதியில இந்த பரப்புரைக்கு போறேன்ல, அப்ப நான் ஒவ்வொரு ஊர்லையும் போட்டு காட்டுவேன். நீங்கள் அதையும் செய்தியை சேகரித்து ஒரு நல்ல அரசியல் உருவாக, நல்ல அரசு அமைய நீங்களும் உங்களுக்கும் அந்த கனவு இருக்கும். அந்த கனவை தான் உங்க கைகளில் கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு எல்லாரும் துணை நிற்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க எங்க அழைப்பை ஏற்று இவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் எங்களோடு செலவழிச்சதுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும் மகிழ்ச்சி. நீங்க ஏதாவது என்கிட்ட ஐயங்கள் இருக்குது, இல்லை கேள்விகள் இருக்குதுன்னா எனக்கு எழுப்பலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல நான் அணியமா இருக்கேன்.